சோதரிக்கிறோம் ஆண்டவரே, மை சோதரிக்கிற ராஜா, சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரம் 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 ஆண்டவரே, சோதரம் கர்த்தாவே. வானாதி வானங்குள்ளாத மகத்துவமுள்ள தேவனே, நம்முடைய மகாபிரிய கிருபைக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக, இந்த மதிய வேலைக்காக நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் மட்டுமா ஆராதனை வேலையில், ஜெப வேலையில், விண்ணப்ப வேலையில் நீங்கள் மகிமைப்படுத்தி கொண்டீங்க. அதற்காக கோடி கோடி சோதரங்களை ஏறெடுக்கிறோம். நம்முடைய வல்லமையான வார்த்தை புறப்பட்டு வந்திருக்கிற எங்களை அனைவரையும் ஆண்டவரே நம்முடைய அபிஷேகத்துக்குள்ளாக நிரப்பி நாங்கள் கர்த்தருண்டு வருகைக்கென்று ஒரு ஜன கூட்டத்தை ஆதாயப்படுத்த முடியாய் கூட செபிக்கிறேன்யா. தொடர்ந்து இந்த 19 வருடங்களாக இந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், மகத்துவங்கள், வல்லமைகள் வெளிப்படும்படியாக நம்முடைய தாசரை மறைத்து நீ வெளிப்படுவதற்காக செபிக்கிறேன். இன்னும் 1000 10,000 எடுத்தவர்களை பயன்படுத்துங்க. நம்முடைய மகிமையான ஊழியங்களை செய்வதற்கு வேண்டிய எல்லா கிருபை வரங்களை தந்து நடத்துவதற்காக செபிக்கிறேன். முற்றிலுமாய் பாதுகாத்துள்ளுங்க. விசேஷமாய் இந்த குடும்பத்திற்காக கூட நாங்கள் செபிக்கிறேன். கர்த்தர் எந்த நோக்கத்துக்காக, எந்த திட்டத்துக்காக, எந்த சித்தத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அது தேவனுடைய நாமத்தினுடைய மகிமைக்காக செபிக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, கிருபைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எஸ். Praise Lord Jesus. Wonderful glory. ஆண்டவரே, அருமையான ஐயா அவர்கள் ஜெபித்தது போல டாடிமை ஜெபிக்கிறேன். வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எங்கள் மத்தியிலே செய்யும் இயேசுவின் நாமம். ஆமென். ஆமென். Praise God. வாசிக்கும்படியாக கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49, 50 2 வசனங்களை இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்து வாசிப்போமா? பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அது முடியும் அளவும், ஆமென், நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அது முடியும் அளவும். And how am I straightened till it be accomplished? Straighten anointing. நெருக்கப்படுகிற அபிஷேகம், நெருக்குகிற அபிஷேகம், நம்மை நெருக்குகிற அபிஷேகம். இந்த அபிஷேகம் தான் இயேசுவோடு கூட இருந்து நெருக்கினது. ஆசீர்வாதத்தில் பல அபிஷேகத்தில் பல வகைகள் உண்டு. சுகம் கொடுக்கிற அபிஷேகம், ஆசீர்வதிக்கிற அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம், வார்த்தைகளை பேசுகிற அபிஷேகம், வெளிப்பாடுகளை கொடுக்கிற அபிஷேகம், இப்படி பல அபிஷேகங்கள் உண்டு. ஆனால் இயேசுவோடு கூட எப்பொழுதும் அவருக்குள்ளாக இருந்து அவரை பாரப்படுத்தி, அவரை வேதனைப்படுத்தி கொண்டு, அவரை முடியும் அளவும் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அதுல நீங்க ஒரு பாரத்தை பார்க்கலாம். அது முடியும் அளவும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சபை கட்ட போறேன், கட்டி முட்டிற வரைக்கும் எனக்கு அந்த பாரம் இருக்கிறது, அந்த பாரம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. நான் ஒரு வீடு கட்ட போறேன், அந்த வீடு கட்டி முட்டிக்கிற அளவுக்கு அந்த பாரம். நோ நோ நோ. அது எல்லாவற்றையும் விட பெரிய பாரம் என்ன தெரியுமா? தேவனுடைய திட்டம் என் மூலமா நிறைவேற வரையிலும் நான் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். நெருக்கப்படுகிறேன். இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். அது முடியும் அளவோ நான் எவ்வளவோ நெருக்கம். எது முடியணும்? பூமியின் எதுக்கு வந்தேன்? அந்த பூமியில அக்கினியை போட வந்தேன், அக்கினியை போட வந்தேன். பற்றி எரிகிற வல்லமை, பற்றி எரிகிற அபிஷேகம், பரலோக அக்கினி, ஹல்லேலூயா, எரிகிற வல்லமை இந்த பூமியில நான் போட வந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று நான், நமக்குள்ள முதலாவதாக விருப்பம் இருக்கணும். ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ளே பூரணமாக உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும்னா 3 காரியங்கள் அதில் முக்கியமாக இருக்கிறது. ஒன்று டிசையர், வாஞ்ச இருக்கணும். 2வது ஃபெய்த் இருக்கணும். 3வது ஜெபம் இருக்கணும். 3 இருந்ததுன்னா நிச்சயமா இயேசு டிசையர், ஃபெய்த், பிரேயர், இது ஜெபம். இது இயேசு ஜெபித்த ஜெபம். ஜெபத்தை தான் நம்ம வாஸ்தவம். கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிற ஒரு அபிஷேகம், நெருக்குகிற அபிஷேகம். Straighten anointing. Amen. How am I straightened? How am I being pressed? Pressed means அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிங்களேன். பவுல் ஆவியிலே
வைராக்கியம் கொண்டு. ஒரு வைராக்கியம், ஒரு ஊழியத்துல ஒரு வைராக்கியம், ஒரு பரிசுத்தத்துல ஒரு வைராக்கியம், ரட்சிப்புல ஒரு வைராக்கியம். ஆமென். அதுதான் இந்த நெருக்கத்தை கொண்டு வரும். முதல்ல உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். சண்டை போடுறதுல வைராக்கியம், பிரிவினையில வைராக்கியம், பணம் சேர்க்கறதுல வைராக்கியம், அதெல்லாம் ஒண்ணுக்கும் உதவாது, குப்பைக்கு தான் போகும். வைராக்கியம் எதுல இருக்கணும்? பவுல் சொல்லுகிறார் அப்போஸ்தலர் 18:5 வைராக்கியம் கொண்டு. ஆமென். வைராக்கியம் காண்பிக்கிறார் பவுல். எஸ்வ போல வைராக்கியம். பூமியில் அக்கினியை போட வந்தேன், அதான் என் வைராக்கியம். ஜனங்கள் எல்லாம் நிரப்பப்படணும், அதான் என் வைராக்கியம். ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படணும், அதான் என் வைராக்கியம். கொடுத்த சபைகளில் ஒருத்தனும் முடமா இருக்கக்கூடாது, அதான் என் வைராக்கியம். கொடுத்த சபைகளில் எல்லாரும் அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் சொல்லி எல்லாரும் ஊழியக்காரனா மாறணும், அதான் என் வைராக்கியம். அல்லேலூயா. ஒரு சபையில் வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு வருஷம், மிஞ்சி போனா 2 வருஷம், அதுக்கு மேல நீங்க சும்மா இருந்தீங்கனாலே நீங்க வேஸ்டா தான் உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு ஊழியக்காரனா மாற்றணும், ஊழியக்காரனா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது என்டையர் மினிஸ்ட்ரியில, பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரத்திகள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் வல்லமையை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. அதற்கு பின்புன்னு கர்த்தர் சொன்னாரே. அப்போ இன்னுமா அதற்கு பின்பு நாட்கள் வராம இருக்கு? அதுக்கு முன்பு நீங்க சரி செய்ய வேண்டியதை சரி செஞ்சாலே அதுக்கு பின்பு வந்துருமே. உடனே வந்துருங்க. ஜெபித்த உடனே வந்துரும். மேன் எழுப்புதல் இன்னைக்கு சபையினால தான் தாமதிக்கப்படுது. அப்போ பாருங்க, முதல்ல நமக்கு அந்த வைராக்கியம் நமக்குள்ள வேண்டும். பிரஸ்ட், ஒரு அழுத்தப்படுகிற, உங்களை ஒரு அழுத்தணும். உங்களை எப்பவுமே உங்க பணக்கவலை அழுத்தக்கூடாது, எப்பவுமே உங்களை மற்ற கவலைகள் அழுக்கக்கூடாது. எல்லாமே அழுத்தம் தான். ஆனா உங்களுக்கு மெயின் பிரஸ்ஸிங் எதுல இருக்கு? என் சுமை லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் இருக்கும். அந்த பிரஸ்ஸிங்ல நீங்க ஓடுவீங்க. எலியாவுக்கு அந்த பிரஸ் பாருங்க, அழுத்தம். அந்த ஒரே பர்வதம் மட்டும் ஓடினான். ஆமென். அந்த பாரம் தான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த பாரம் தான். சோத்திரம். சோர்ந்து போய் படுத்து கிடந்தவனை தட்டி எழுப்புனது என்னது? தலையில சுடப்பட்ட அடை. அவன் மேல அந்த வார்த்தைகள் அவன் மேல வந்து இறங்கிச்சு. அவனுக்குள்ள அந்த வார்த்தைகள் ஜீவன் அவனை நெருக்கினது. அந்த பலத்திலே அவன் 40 நாட்கள் ஒரே பர்வதம் மட்டும் ஓடினான். ஒரே என்ன தெரியுமா? பிளேஸ் ஆஃப் பர்னிங், பற்றி எரிகிற இடம். ஒரு உண்மையாக ஒரு எழுப்புதலை வாஞ்சிக்கிற ஒரு அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு உங்களுக்குள்ள வேற எந்த விஷயமும் இருக்கக்கூடாது, வேற எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களுடைய கோட், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய மைண்ட் செட் எல்லாமே ஒரே பிளேஸ் ஆஃப் பர்னிங். ஆமென். அக்கினி பற்றி எரிகிற இடம். அதுதான் உங்களுடைய வாஞ்சியா இருக்கணும், அதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கணும். பிறகு நீங்க கேட்காததெல்லாம் கர்த்தர் தருவார். இட்ஸ் அ சீக்ரெட். நீங்க எதெல்லாம் கேட்கலையோ, எதெல்லாம் நீங்க அப்படி கேட்டு பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு வருமா வராதா, தன்னால வரும். அது மேல உங்க கண்களே போகாது. அனுபவிக்கிறவங்க அனுபவியாதவங்களை போல தான் கடந்து போவீங்க. அது மேலேயே கண்ணை வச்சுட்டு அது மேலே உருண்டு பரண்டு அப்படிலாம் விடவே மாட்டார். அப்படி போனால் உங்க அபிஷேகம் போயிடும். புரிஞ்சுட்டவங்க கரங்களை வைத்துங்களேன். ஆமே. நீங்க பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிரகாசித்துட்டே போகணும். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் 1:23 ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். வாசிங்க பிலிப்பியர் 1:23. பிலிப்பியர் 1:. இவை ரெண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். இந்த பூமியில 2 காரியத்தில் நெருக்கப்படுறீங்க. ஒரு ஆவியில நெருக்கப்படுறீங்க, இன்னொன்று மாம்சத்துல நெருக்கப்படுறோம். இன்னும் பிசாசு போராட்டத்தை நான் நெருக்கப்படுறோம். ஆவிக்குரிய பாரம் நம்மளை நிறுத்துது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் போது அந்த வார்த்தைகள் நம்மளை பிரஸ் பண்ணுது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தைகளை உங்களை பிரஸ் பண்ண அழுத்த வார்த்தை உங்களை அழுத்தணும். பரலோக பாரம் உங்களை அழுத்தணும். ஆமென். அல்லேலூயா. இது உண்மை. இப்படி நீங்க அதுக்காக கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை அதை அழுத்தணும்ப்பா, என் மேல புட் மோர் பேர்டன். எத்தனை பேர் கேட்பீங்க? இருக்கிற பாடே போதும் ஆண்டவரே, இதையே என்னால தாங்க முடியல, நான் முறிஞ்சு விழுந்துருவேன். முறிஞ்சு விழுந்துருவேன், என் மேல ரொம்ப வைக்காதீங்க, பாரத்தை வச்சிடாதீங்க. நான்லாம் கர்த்தர்ட்ட இன்னைக்கு நான் சொல்றேன், தேவ புட் மோர் பேர்டன், இன்னும் அதிகமான பாரத்தை மேல வை.
அதனால வைத்துங்களேன், தாங்கத்தக்க பாரத்தை வை, தாங்கத்தக்க பாரத்தை வை. ஏன்னா இன்னும் செட் ஆக மாட்டேங்குது. எங்க இது கரெக்டாக செட் ஆக மாட்டேது ஆண்டவரே. கரெக்டாக செட்டிங்கில் பார்த்து எனக்கு வச்சிருங்க. தோத்திரம் இப்படி ஓடும், இப்படி ஓடும், இப்படி இப்படி கழுத்தை கொண்டு மாட்டுக்கு பாருங்க, இந்த நுகத்தை அடியை மேலே வைக்கிறதுக்குள்ள அந்த மாடு இல்லாத வெள்ளம் பண்ணும். இன்னைக்குமா ஓடணும். வந்துட்டார் வண்டியை தூக்கிட்டு. தோத்திரம். சில மாடுகள் தான் என்ன செய்யும் தெரியுமா? எமான் பாவம், நான் அதுதான் சொன்னேன், பாரத்தை வைங்க. இன்னும் என் மேல ஆத்மாவை வைங்க, ஆத்ம பாரத்தை வைங்க. என்ன பாரம்? என்ன பாரத்தை வைங்க? என்ன பாரத்தை வைங்க? மண்ணு மூட்டை, கல்லு மூட்டை, பாவ மூட்டை, அதையா வைங்க? அதை வைப்பாரா ஆண்டவரு? இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படும், இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய காரியம் என்ன இருக்குது, அதை பத்தி நான் கவலைப்படலை. புட் யுவர் பர்டன். ஆமென். உங்க பாரத்தை என் மேல வைங்க, உங்க பாரத்தை என் மேல வைங்க. அந்த நுகத்தை நான் சுமக்கட்டும். அது என் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆமென். அப்போ பாருங்க, இயேசு மேல ஒரு பாரம் எப்பொழுதுமே இருந்தது. தட்ஸ் த பிரேயர் பர்டன். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 22ஆம் அதிகாரம் 41-42 வசனத்தை வாசித்து பாருங்கள். வாசிங்களேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 41-42. உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம், பாத்தீங்களா, ரெண்டிலும் நெருக்கப்படுறார். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம். எந்த பாத்திரம்? எந்த பாத்திரம்? உலக பாத்திரம். உலக பிரகாரமான இந்த பாடுகளை நான் இப்ப எடுக்கணும். உலக பிரகாரமான காரியங்கள் என் மேல வரணும். உலகத்தின் பாவங்கள் எல்லாம் என் மேல வரணும். ஆமென். இந்த பாத்திரம் என்னை விட்டு, இந்த பாத்திரத்தை நான் ஏற்றுக்கணும். இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. கசப்பு நிறைந்த பாத்திரம் அது. கசப்பை நான் குடிச்சே ஆகணும். கசப்பை கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆமென். அது ஈசோப்பு தண்டோடு கூட வரும்போது அதை என்ன செய்கிறார்? ஈசோப்பு ஆவியானவரை குறிக்குது. ஆவியானவரோடு அந்த தண்டோடு கூட அதை ஏற்றுக்கும்போது ஏற்றுக்கொள்கிறார். ஆமென். அது வரைக்கும் அவர் ஏற்றுக்கவே இல்லை. அது வரைக்கும் அவர் ஏற்றுக்கவே இல்லை இல்லையா? அதுக்கு போல இப்போ அப்ப பாருங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. அப்ப இந்த உலக, இந்த மனுஷிக சித்தம் என்னை நெருக்குது. உலக காரியம் நெருக்குது. பரலோக சித்தம் நெருக்குது. நான் பரலோக சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உமது சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவுள். இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். இவ்விரண்டிலும் நமக்கு அதே தான். ஒரு பக்கம் கடன்கள் நெருக்கப்படுகிறேன், ஒரு பக்கம் போராட்டத்தில் நெருக்கப்படுகிறேன், ஒரு பக்கம் ஃப்ரீயா ஜெபிக்க முடியல நெருக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். பயப்படாதே. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்திருக்கார் பார். கர்த்தர் உனக்கு என்ன மேன்மை தந்திருக்கிறார் பார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த பாரம் இருக்கா? அந்த பாரம் இருக்கா? அந்த ஜெப பாரம் இருக்கா? ஜெபத்துல முறையிடுறியா கர்த்தர்ட்ட? இல்ல எனக்கு வந்தது என்ன, கர்த்தருக்கு தெரியாதா, பார்த்து கொள்வார்னு நினைக்கிறியா? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் ஏன் பாரத்துல முறையிட்டாரு? அவருக்கு தெரியாதா? பரலோகத்துல இருந்து என்ன அனுப்பிச்சவருக்கு தெரியாதா? இப்ப நான் எப்படி இருக்கிறேன், என்ன மாதிரியே சிச்சுவேஷன்ல இருக்கிறேன், ஒட்டஞ்சு போய் இருக்கிறேன், பயந்து போய் இருக்கிறேன், நடுங்கி போய் இருக்கிறேன். இந்த நேரத்தில் என்னால சிலுவைக்கு போக முடியலையே. ஆமென். அவருக்கு தெரியாதா? நோ, யூ ப்ரே. அந்த நேரத்தில் ஜெபி. ஆவியில வைராக்கியம் கண்டு ஜெபி. உனக்குள்ள கொடுத்திருக்க அந்த மெயின், நீ எதுக்கு வந்த இந்த பூமியில? உலகத்தை அனுபவிச்சுட்டு நல்ல லக்ஸரியஸ் லைஃபா வாழ்ந்து சுகமா வாழ்ந்து நீ கடந்து போகணும்னு வந்தியா? அது வேணா உன் முற்காலத்தில் அப்படி இருக்கலாம். என்னைக்கு கர்த்தர் உன்னை தொட்டு உன்னை ரட்சித்து உன்னை ஊழியக்காரனா மாற்றி உனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அது சகலவற்றையும் புதுப்பிக்கும், அது சகலவற்றையும் அந்த அபிஷேகம் உனக்கு போதிக்கும். உன்னை போதிச்சு இத்தனை நாளா ஊழியத்திலையும் மற்ற காரியத்திலையும் நடத்தி இருக்க. உலகம் நெருக்கலாம், அதுக்காக நீ உலகம் நெருக்கிறதுக்காக உலகத்துக்கு பரத்தாலே ஓடிடுவியா? உன்னால ஓட முடியுமா? சொல்லுங்க, ஓட முடியுமா? உங்களால ஓட முடியுமா? எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஆண்டவரே என்னை விட்டுருன்னு ஓட முடியுமா? நீ எங்க ஓடனாலும் கர்த்தர் உன்னை விட மாட்டேன். என்னை எடுத்துக்கொள்ளும் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்லன்னு ஓட பார்த்தான் எலியா. விட்டாரா? விட்டாரா? சொல்லுங்க, விட்டாரா? ஏன்னா
உன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குன்னா கர்த்தர் அதை தட்டி எழுப்பிட்டே இருப்பார் கடைசி நாட்கள். நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டார், எங்க போனாலும் விட மாட்டார். என்னடா தொல்லையா போச்சு, நீ நினைச்சு புலம்பிட்டே கடை, நான் மட்டும் புறாவை போல நீ கூவிட்டே கடை. உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை உன்னை கொண்டு தான் செய்ய. பேதுரு சபித்து சத்தியம் பண்ணா இப்படியே ஓடிடலான்னு நினைச்சான். வெளியில வந்து அங்க ஆண்டவர் டைங்க நெய்யுது. with tears eyes அவனை உருக்கமாய் பார்த்தான். அவ்வளவுதான். அந்த ஒரு உருக்கம் தாங்க. ஒரு லாங் ப்ரீச் இல்ல, ஒரு லாங் செர்மன் இல்ல, ஒரு லாங் அட்வைஸ் இல்ல. அண்டி கெட்ட பேதுருவே இல்ல, மனசாட்சி இல்லாத பேதுருவே இல்ல, கண்கள் கண்ணீர் நிரம்ப அவனை பார்த்த. அவ்வளவுதான், அவ்வளவுதான். கரங்களை வைத்துங்களேன். உங்க கண்ணீர்ல அபிஷேகம் இருக்கணும். உங்க கண்ணீர்ல என்ன இருக்கணும்? ஏங்குகிற அபிஷேகம் இருக்கணும். ஆத்துமாக்களை குறித்த பாரமான அபிஷேகம் இருக்கணும். அப்பதான் கண்ணீர் வரும். ஒட்டஞ்சு அழுகணும், நொறுங்கி அழுகணும். கெத்செமனேல அலறினார், கெத்செமனேயை அதறும்படியாக அலறினார். எதுக்கு அழுறாரு? ரத்த வேர்வை வருகிறது, வலிக்குது போல. நோ, I am fullness of burden. I am fullness of burden. Fullness of burden. பாரத்தோடு நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். ஏன் நிறைய பேரால் ஆசுவாதத்தை பெற முடியல? பாரத்தை வைக்கிற நேரத்தில் பார்த்து அப்படி ஓடிடுறது, அப்படி ஓடிடுறது. வெளியில அங்க ஓடுறது, இங்க ஓடுறது, இங்க ஓடுறது. புரியுதா? அவன் மேல நுகத்தை கர்த்தர் வைக்கலான்னு சரியா டைரக்ஷன் பார்த்து வைக்கிற நேரத்தில் பார்த்து துள்ளி குதிச்சு வரும். அது உங்ககிட்ட வர்றதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும். கோ பேக், கோ. அடுத்த வருஷம் கர்த்தர் டைரக்ஷன் பார்த்து உன் மேல உன்னை லக்கு பார்த்து வைக்கிறதுக்கு பல வருஷம் ஆகலாம், பல வருஷம் ஆகலாம். அதுக்கு தான் நான் சொல்றேன், கேர்ஃபுல்லா உன்னை கொடுத்த அபிஷேகத்துல நீ உனக்குள்ள அந்த ப்ரெஸ், அந்த ஒரு பாரம் இருக்குன்னா இந்த பாரத்தை வேற எங்கேயும் செலவழிச்சிடாது. இந்த பாரத்தை வேற எங்கேயுமே விட்டு கொடுத்துடாத. அந்த பாரத்தை கொண்டு போய் வேற எங்கேயுமே அடமானம் வச்சிடாத. அந்த பாரத்தை கொண்டு போய் வேற எங்கேயுமே புலம்பி தீர்த்துறாத. Amen. Was pressed. Prayer in Gethsemane. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Amen. Paul was pressed in the spirit. ஆவியில வைராக்கியம், அவனுடைய ஆவியில வைராக்கியம். பவுல் ஆவியில வைராக்கியம். ஆவிக்குரிய காரியத்துல வைராக்கியம் காண்பி, கர்த்தருக்காக வைராக்கியம் காண்பி, சபைக்காக வைராக்கியம் காண்பி. ஹல்லேலூயா, ஆமென். அது உன் மேல சரியா போடப்பட்டிருக்கான் பாரு. போடப்பட்டது ஒரு எடுத்து வச்சுட்டு ஓடாத. ஆமென். அந்த அவைகள் உனக்குள்ள இருக்கும்னா the pressure of duty உன்னை அறியாமலேயே உனக்குள்ள அந்த சைன் எப்படி வெளிப்படும்னா, வேதம் சொல்லுகிறது it burns like an inward fire. முதலாவதாக எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேகமாக 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 20:9. ஆதலால் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் I so vexed. என்னை விட்டுரும் ஆண்டவரே. நான் நினிவேக்கு போறதுக்கு போலாக நான் தர்ஷீஷுக்கு போகட்டும், என்னை விட்டுரும். விட்டாரா கர்த்தர்? அதுதான் நான் சொன்னேன், உங்களை விட மாட்டார்னு ஏன் சொன்னேன்? ஒரு யோனா இல்லை, 20 யோனாவா, 20,000 யோனாவை ஆண்டவரால் உருவாக்க முடியும். யோனா, நீ அப்படி ஓடுறியா? அந்த ஆளை போ, அப்படியே போயிரு, இந்த பக்கம் வந்துடாத. உன் கண்ணு முன்னாடியே நான் பாரு இன்னொரு யோனாவை இறக்கி காட்டுறேன்னு இறக்கினாரா? நீ தான் வேணும், நீ தான் வேணும் ஜோனா.
ஹல்லேலூயா. யோனானா என்ன தெரியுமா? டவ். ஆமென். நீ எனக்கு பிரியம், நீ எனக்கு ரூபவதி, உன்னிலே பழுதில்லை. ஆனா பிசாசு உன் மேல அதை போட்டு வச்சு உன்னை விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கான். ஆமென். நீயும் அவங்க கிட்ட சேர்ந்துக்கிட்டு ஆடிட்டு கிடக்குற. ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் அவனை விடல அவரு. ஆமென். தூங்க விடல, கீழ்த்தட்டுல போய் படுக்க விடல. படுக்க தூக்கம் இருக்காது உனக்கு. அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் வாசிங்க, அவருடைய நாமத்தில் பேசாமலும் இருப்பேன் என்பேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில். அதுக்கு தான் யோனாவுக்கு ஒரு சேம்பரை கொண்டார். என்ன சேம்பர் அது? பெல்லி ஆஃப் ஃபிஷ். அதனாலதான் இன்னைக்கு உனக்கு ஒரு சேம்பர்ல போட்டு உழுக்க எடுக்கிறார். அங்கேயாவது ஜெபிக்கணும். யோனா எங்க தெரியுமா ஜெபிச்சான்? ஷேக்கிங்ல ஜெபிக்கல, அசைவுல ஜெபிக்கல. எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, அப்ப ஜெபிக்கல. புறமார்க்கத்தெல்லாம் ஜெபிக்கல. யோனாவை பிடிச்சி தண்ணியில தூக்கி போடுறாங்க, ஹல்லேலூயான்னு போடுறாங்க, அப்பவும் ஜெபிக்கல. ஸ்டபன் யோனா. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணாமலும் அவரை அறிக்கை செய்யாமலும் இருப்பேன். ஆமென். என்னது அது? ஆவியின் கடினம், ஆவியின் கடினம். ஆமென். ஊழியத்தை உனக்கு கொடுத்தா நீ உண்மையும் உத்தமமா ஊழியம் செய்வான்னு பார்த்தா, ஆமென், உன் பிடரிய கடினப்படுத்திட்டு அலையிற. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். ஆவிய திறந்து கர்த்தர்ட்ட வச்சு பேச நில்லு. கர்த்தருக்கு முன்பாக நில்லு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன்னை நிரப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைக்கப்பட்டிருக்கிறது. எலும்புகளில் அடைக்கப்பட்ட அக்கினியை போல இருக்கிறது. எனக்கு காரியம் நடக்குதோ நடக்கலையோ, ஆசீர்வாதம் வருதோ வரலையோ, ஆத்துமாக்கள் வர்றாங்களோ வரலையோ, என் எலும்புகளில் அக்கினி அடைக்கப்பட்டு எலும்புகளில் இருந்து நான் பேசுறேன். ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் எலும்புகளில் அடைக்கப்பட்டிருக்கிறது. எலும்பு எதை குறிக்கிறது? ஆர்ஜின். என்னோட ஜீனே தான், என் ஆர்ஜினே தான். என் ஆர்ஜினை மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. என் சுபாவத்தை மாற்ற முடியாது. எனக்குன்னு தேவன் கொடுத்த நேச்சரை நான் மாற்ற முடியாது. ஆமென். பிரைஸ் காட். அதுதான் இயேசுடைய ஜெபம், அதான் இயேசுடைய பாரம். எதற்காக தான் வந்தேன்? எதற்காக உன்னை தொட்டார் சிஸ்டர்? எதற்காக உன்னை தொட்டார் பிரதர்? எதற்காக உன்னை தொட்டு இன்னைக்கு ஊழியத்தில் நிக்க வச்சிருக்காரு ஊழியக்காரனே? எதற்காக? லக்ஸரிஸா வாழவா? நீயும் மனைவி பிள்ளைகள் எல்லாம் தீவுன்னு போய் சுத்தவா? இல்ல அங்க இங்கன்னு ஐலண்டு போய் ஜாலியா டூர் போயிட்டு வரவா? எலும்புகளில் அடைக்கப்பட்ட அக்கினி எங்கே? Where is the God of Elijah? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன சொல்லிட்டு இருந்தவன்? Praise God. Hallelujah. ரதங்களை பூட்டி கொண்டு உழுது கொண்டிருந்தவன் அவன் மேல போடப்பட்டு கொஞ்ச நாளுக்குள்ள கதற ஆரம்பித்து விட்டான். Where is the God of Elijah? Amen. Hallelujah. Hallelujah. காளைகளை விட்டான், எல்லாவற்றையும் விட்டு விட்டு எலியாவின் பிறகு ஓடினா. இப்போ ஒரே அடையாளம் எலியா, அவனு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய டர்ன், மை டர்ன். Where is the God of Elijah? Speak. உன் டர்ன் இது, உன் நாட்கள் இது. கர்த்தர் உன் கூட பேசி 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 ஆமென் சேர்த்து வச்சிருக்கிறது. எங்க சேர்த்து வச்சிருக்கிற? உன் எலும்புகளுக்குள்ள வச்சிருக்கியா? அடைக்கப்பட்டிருக்கா? அடைக்கப்பட்டிருக்கா? அது உன்னை கதற வைக்குதா? புலம்ப வைக்குதா? ஆமென். கேட்கிறவன் கேட்கிறான், கேட்காதவன் போறான். புலம்பு, புலம்பு. ஹல்லேலூயா. புலம்பு. பரலோகம் கேட்கட்டும். புலம்பு. பைத்தியக்காரனை போல புலம்பு.
வெறி கொண்டவனை போல புலம்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பிரைஸ். வேதம் சொல்லுகிறது, அதை சகித்து இழைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிட்டு. உன் பாரத கர்த்தர் பார்க்கணும். நீ நடிக்கிறியா? நீ எதுல நீ நெருக்கப்படுகிறா? அபிஷேகம் உன்னை எங்க நெருக்குது? சும்மா பேருக்கு தொட்டுக்க தொடச்சுக்கன்னு வச்சிருக்கியா? ஊர்கா மாதிரி தொட்டுக்கன்னு வச்சிருக்கியா? இல்ல உண்மையிலேயே உன்னை நெருக்குதா? உண்மையிலேயே அந்த வல்லமை உன்னை தொடுத்து உன்னை அசைக்குதா? அசைக்க வச்சு பேசுதா? இன்னைக்கு இதை உட்கார்ந்து கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான். அல்லேலூயா. இதை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். மீண்டும் சொல்லுகிறேன், you are precious. Hallelujah. Amen. ஆமோஸ் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வேகமாய் வாசிங்கம்மா. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாது? சிங்கம் எப்ப தெரியுமா கர்ச்சிக்கும்? எற வேணும். ஆமென். சிங்க குட்டிகள் எல்லாம் தாழ்ச்சடைந்து பட்டினியா கிடக்கும். என் சபை செத்து நாறுது. என் சபையில் ஆத்துமாக்கள் கதறாங்க, வார்த்தைக்காக கதறாங்க. ஸ்ட்ராங் ஃபுட் இல்ல, ஸ்ட்ராங் ஃபுட் இல்ல, அபிஷேக வார்த்தைகள் இல்ல. அப்பதான் சிங்கம் கர்ஜிக்கும். ஆமென். சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாது இருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? ஆமென். யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? ஆமென். It calls like the voice of a lion. எலும்புகள்ல இருந்து வர்ற சத்தம் சிங்கத்தை மாதிரி கத்தன், கதறன், கதறன். சும்மா ஓன்னு கத்தற கதறுதல் இல்லை, இது உண்மையில இருந்து உங்க ஆழத்துல இருந்து வர்ற கதை. சிங்கத்தை மாதிரி கத்திலாம் நடிக்க முடியாது. சிங்கத்தினுடைய கர்ஜனை ஒரிஜினல் கர்ஜனையா இருக்கும். ஆமென். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்த. வேதம் சொல்லுகிறது, it makes the message imperative, means கட்டாயமா அந்த வார்த்தை வர, கட்டாயமா. ஆமென். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேகமா வாசி. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசக்கூடாமல், ஆவியிலே கண்டவைகளை, தரிசனத்திலே கண்டவைகளை, எங்கள் ஆவியிலே பிரஸ்ட் அழுத்தி கர்த்தர் கொடுத்தவைகளை, எங்கள் எலும்புகளுக்குள் அடக்கி வைத்து கொடுத்தவைகளை நாங்கள் கண்டும் காணாதவர்களை போல போகக்கூடாது. நாங்கள் பேசியே ஆகணும். ஆமென். நாங்கள் பேசியாகணும். 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் 18:5. வைராக்கியம், பிரஸ்டு அண்ட் என்னது? வைராக்கியம். இவ்விரண்டிலிருந்து தான் நீங்க நெருக்கப்படணும். ஒரு பக்கம் உலகம் உங்களை நெருக்கும். Go to Gethsemane. பிழியப்படுகிற இடத்துக்கு போ. உன்னை கர்த்தர் பிழியட்டும். நீ இடித்து பிழியப்பட்ட ஒலிவ எண்ணெய் உங்ககிட்ட இருக்கணும்னா உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் கர்த்தர் அந்த ப்ராசஸில் கொண்டு வர மாட்டார். ஒரு ஒலிவ எண்ணெய் ப்ரெஸ்ஸிங்குக்கு போகிறதுக்கு முன்னால் அது முதல்ல பிஃபோர் தட் ஷேக்கன், ஆலிவ் ட்ரீஸ் மஸ்ட் ஷேக்கன், உலுக்கப்படணும். ஒலிவ காய்களை உலுக்குவாங்க. உலுக்குனா தான் காய்கள் உதிரும். உலுக்கியும் விழாதது என்ன செய்வாங்க? பீட்டன் ஆலிவ் அடிச்சு பறிப்பாங்க. அடிச்சதை திரும்ப என்ன செய்வாங்க? பிரஸ் பிழிவாங்க. தட்ஸ் த கெத்செமனே. ஹல்லேலூயா. பிழியப்பட்ட அபிஷேகம்.
பிழியப்பட்ட அபிஷேகத்திலிருந்து கர்த்தர் பேசினார். உடனே பரலோகம் அவரை பலப்படுத்தினது. எழுந்திருங்கள் போவோம். அமேன். இதற்காகத்தானே வந்தேன். கமாம். அமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், we go. கரங்களை வைத்துங்க. நீ போய் பார், பரலோகம் பராக்கிரமசாலியா உன்னோடு கூட வரும். அமேன். சகலவற்றையும் தாங்க உனக்கு பலன் தந்து நடத்தும். நான் வேகமாக வசனத்துக்குள்ளே வருகிறேன். வேதம் சொல்லுகிறது, our Lord's baptism in Luke 12:50 refers to his suffering and death. Amen. Hallelujah. அது எதை குறிக்கிறது? நான் முழுகும் அளவும், ஒரு முழுக்கு, உங்க உலகத்துக்கு ஒரு முழுக்கு போடணும். சங்கீத புஸ்தகம் 42 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. நீ நல்ல ஆழமா போய் முங்கு, ஆழத்துல போய் முழுக்கு போடு, ஆழத்துல போய் முழுக்கு போடு, ஆழமா போய் ஒப்பு கொடு, ஆழமா போய் ஒப்பு கொடு. புரிஞ்சவங்க கரங்களை வைத்து. அது மதகுகளின், அங்கதான் சத்தத்தை கேட்ப. நீ ஆழத்துல தான் சத்தத்தை கேட்ப. மதகுகளின் இறைச்சல்ல தான் சத்தத்தை கேட்ப. ஆமென். ஏன் கர்த்தர் எலியாவை போய் நீ கேரித்த ஆற்றண்டையில ஒளித்து கொண்டிருந்தான்னு சொன்னாரு? அங்க போய் உன்னை ஹைட் யுவர் செல்ஃப், அங்க ஒளித்து கொண்டிருந்தான்னு சொன்னாரு. அங்கதான் கர்த்தருடைய சத்தத்தை உன்னால கேட்க, அங்கதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். அல்லேலூயா. அப்போ மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஆமென். யோனா புஸ்தகம் 2 அதிகாரம் 5 வசனம் வாசித்து பாருங்கள். ஆமென். யோனா புஸ்தகம் 2 அதிகாரம் 5 வசனம். பிராணபரியந்தமும் ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுத்தி கொண்டு. ஆழியில பாத்தீங்கன்னா அலையெல்லாம் அடிக்காது. ஆழிம்பாங்க. ஆழினா எங்கன்னா நடு மையம். சமுத்திரத்தினுடைய நடுவு மையத்தில் என்னை கொண்டு போய் வெட்டீர். சமுத்திரத்தில் நடுவு மையத்தில் உங்களுக்கு பார்த்தா பயமா இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க நீங்க நல்லா நீந்த தெரிஞ்ச ஆளா இருந்தா ஒரு பயமே இருக்காது. ஏன் தெரியுமா? அப்படியே அலையெல்லாம் வந்து உங்களை மேல அப்படி மோதாது, அப்படியே புரிஞ்சுட்டவங்க கரங்க. ஆழம், ஆழத்தை ஆழம். நீங்க கிட்ட கிட்ட வர வர, கரைக்கு வர வர வரதான் அலையின் இறைச்சல் மும்முரமா இருக்கும். சுருட்டி கொண்டு போகும், சுருட்டி கொண்டு போய் அடிக்கும். புரியுதா? கிட்ட கிட்ட வரும்போது தான் உங்களால நீய முடியாது. ஆழத்துல அருமையா நீந்தலாம், ஆழத்துல அருமையா நீந்தலாம். பயமும் இல்லை, நல்லாவும் நீங்க தைரியமா இருந்தீங்கன்னா அருமையா நீந்தலாம். அல்லேலூயா. மதகு வாசிக்க யோனா புஸ்தகத்துல 2 அதிகாரத்துல ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரம் பரியந்தம் இறங்கினேன். கரங்களை வைத்து கத்திரங்கள சொல்லுங்களேன். பர்வதங்களின் அடிவாரம், பர்வதங்களின் அடிவாரம் வரைக்கும் இறங்கினேன். இங்கேயே இப்படி இருக்க, பர்வதங்களுக்கு அடிவாரத்துக்கு. பர்வதங்கன்னா என்னது? சமுத்திரத்துக்கு கீழே என்ன இருக்கும் தெரியுமா? பர்வதம் இருக்கும். பர்வதங்கள், பர்வதம் என்னது? மலைகள், மலைகள். பர்வதங்களின் அடிவார பரியந்தமும் இறங்கினேன். எதை குறிக்கிறது தெரியுமா? பாதாள பரியந்தமும் இயேசு இறங்கினதை குறிக்கிறது. பாதாளத்துக்குள்ள இறங்கி பாதாளத்தின் திறவுகோல்களை பிடுங்கி காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு பிரசங்கித்து அவங்களை மீட்டு கொண்டு வந்ததை குறிக்குது. எத்தனையோ பேரை பிசாசு அங்க கொண்டு வச்சிருக்கும், அங்க கொண்டு கட்டி வச்சிருக்கும். நீ கூட சொல்றாங்கல்ல, சூனியம் வச்சா நான் கடல்ல போட்டா எடுக்க முடியாதுன்றாங்களே. ஏன்? அங்க கொண்டு போயிரும் ஆவி, எடுக்க முடியாதபடி. ஆமென். நான் அங்க இருந்தும் கத்தர் பிடிங்கி கொண்டு அங்க கொண்டு போனா யாரும் வச்சிருப்பா? காவல் இருக்கிற ஆவி தான் கொண்டு போய் அங்க வச்சிருக்கும் பர்வதத்துல. இங்க யாரு வருவா பாப்போம். இறையை கவ்வி கொண்டு ஏறி போனாயே. நீயும் நானும் தான் இறையை கவ்வி கொண்டு ஏறி போனோம். கரங்களை வைத்துங்க. ஏசு ஏறி போயிட்டார். இன்னைக்கு அடுத்தது நீயும் நானும் தான். ஓகே, நான் வேகமா வருகிறேன். சோ இந்த பரிசுத்த அக்கினி ஓன் ஜீவியத்திலையும்
உன்னுடைய எலும்புகளுக்குள்ளும் உன்னுடைய நரம்புகளுக்குள்ளும் உன்னுடைய இரத்தத்துக்குள்ளும் அவைகள் கலந்திருக்க வேண்டுமானால், உன்னுடைய ஆர்ஜினாக அது மாறணும்னா, வேகமாக நான் சொல்லுகிற சில காரியங்களை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். ஆமென். முதலாவதாக பரிசுத்த அக்கினியை நீங்கள் என்ன செய்யணும்னா, அனல் மூட்டி எழுப்பணும். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த அக்கினி இன்னைக்கு புஷ்ஷுன்னு போயிருக்கும். நீங்கள் நல்லா எலும்ப பிசாசு தண்ணியை தூக்கி ஊற்றி விட்டுரும். ஆமென். புரிஞ்சுக்கிட்டவங்க கரங்களை உயர்த்துங்க. நல்ல ஆவியில் அனலா எலும்பலான்னு பார்த்தோன்னா அப்படியே குளிர்ந்து போன டெட் கூல் பிலீவராக மாறிடுவீங்க சமயத்தில். டெட் கூல் பிலீவர்னா யாரு? ஒரு விசுவாசமும் இருக்காது. சாட்சி மட்டும் சொல்லுவோம். ஆமென். சொற்கால் மரித்த உடனே எல்லாரும் பாருங்க, ஆல் டெட் கூல் பிலீவர்ஸ். ஐயோ நல்லா இருந்தாங்களே, நல்லா செஞ்சாங்களே, குளிப்பாட்டிட்டாங்க. அடக்கம் பண்றதுக்கு குளிப்பாட்டிட்டான். சோத்தனம். பேதுரு வந்தான், எல்லாரையும் போய் சொன்னான். சுவர் பக்கமா திரும்ப, தபித்தால எழுந்துரு, சோத்தனம். அவ்வளவுதான். கரங்களை வைத்துங்களேன். இதுதான் வல்லமை. இதுதான் இனி நடக்கணும். கரங்களை வைத்துங்க. ஸ்தோத்திரம். ஆமென். மூடி போட்டிருப்பா, ஆழத்துல போட்டுரு, அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. நோ. ஆமென். அப்ப என்ன செய்யணும்? நம்பர் 1, வேதம் சொல்லுகிறது, குறிச்சுக்குங்க. டைம் இருக்கு, ஒரு 10 காரியங்களை சொல்லுவேன், விறுவிறுன்னு எழுதிக்கிங்க. ஸ்தோத்திரம். நம்பர் 1, எஸ்ஐ 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்ஐ 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். அப்போ உனக்குள்ள இருக்கிற உன்னிலுள்ள பழைய மனுஷனாகிய உசியா மரணம் அடைய வேண்டும். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் இன்னைக்கு சிங்காசனம் இன்னைக்கு எங்க இருக்கு? இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில உங்ககிட்ட தான் சிங்காசனம் இருக்கு. உங்ககிட்ட தான் சிங்காசனம் போட்டு கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய ஆலயம் யாரு? நீயும் நானும் தான். ஆனா இன்னைக்கு ஏன் ஆண்டவரால் உங்ககிட்ட கிரியை செய்ய முடியலன்னா, உங்ககிட்ட இருக்கிற உசியா சுபாவம். உசியா எப்படிப்பட்டவன்? வேதம் சொல்லுகிறது, அவன் மரணம் அடையணும். ஃபர்ஸ்ட் உனக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி எழுப்பப்படணும்னா, ஆண்டவர் சொன்னார்ல, நாயிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. என்ன ஸ்நானம் உண்டு? நான் முழுக்கு போட வேண்டிய காரியம் உண்டு. அது அவருடைய டெத்தை குறிக்குது, மரணத்தை குறிக்குது. அதுதான் சொல்றாரு. அப்ப நீயும் நானும், உனக்கு எனக்கு எவ்வளவு முக்கியம் புரியுதா? இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் மரிச்சிட்டார். நீயும் நானும் இன்னும் உனக்குள்ள ஒட்டிட்டு இருக்கிற உசியான என்னது? பிரைடு, பெருமை. இன்னும் சபையில் இருந்து கொண்டு பெருமையானது பேசுறது, நான் தான் ஐ எம் த பாஸ், ஐ எம் த லீடர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அலையிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த உசியா மரணம் அடையணும். சில பேருக்குள்ள உசியா, சில பேர் குஷ்டம் வெளியே தெரியும், சில பேர் குஷ்டம் வெளியே தெரியாது. வெளியே தெரியாமலேயே குஷ்டம் இருக்கும், வெளியே தெரியாது. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அவங்கள. ஓ இவ்வளோ ப்ரைடா, இவ்வளோ ப்ரௌடான்னு. போகட்டும். அப்போ 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும். அவன் பலப்பட்ட போது, சபையில வந்து ரட்சித்து கர்த்தர் உன்னை பலப்படுத்தி, வாசிங்களேன். அவன் மனம் மேட்டின்மையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக
உனக்கு மேன்மையாக லபியாது, உனக்கு மேன்மையாக அது வாய்க்காது. பெருமையில ஊழியம் செஞ்சா வாய்க்காது, பெருமையில ஜெபிச்சா வாய்க்காது, பெருமையில நடந்தா வாய்க்காது. பெருமை, மனமேட்டின்மை, மனமேட்டின் மேல ஊழியம் செய்யாத, மனமேட்டின் மேல யார்கிட்டையும் பேசாத, மனமேட்டின் மேல யாரோட கூடயும் காரியங்களை நடப்பிக்காத. உசியாவே உனக்கு காரியம் லபியாது. லபியாதுன்னா என்னது? வாய்க்காது, வாய்க்காது. பலிபீடத்திலே வார்த்தை வந்துருச்சு, வாய்க்காது. ஆமென். அப்போ 21ஆம் வசனத்தை வாசி. 21. ம் 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 போதும் 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 போதும். மரணம் அடைகிற வரைக்கும் தனித்து வாசம், தனித்து வாசம். இன்னைக்கும் உங்ககிட்ட இருக்கிற அந்த குஷ்டரோகம், அந்த பெருமை, அந்த சுயம் மறிக்கணும்னா தனித்து போய் இருந்து கதறி கத்தட்டக்க உன்னில் இருக்கிற அந்த உசியா மறிக்கணும். ஆமென். அப்பொழுது பலிபீடத்தின் அக்கினி தழல் உன் நாவில் வந்து அமரும். எஸ்ஐயா 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். எஸ்ஐயா 6ஆம் அதிகாரம் 6-7 வசனம். ம் 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 எப்போ இது நடக்குது? உசியா மரிச்ச பிறகு பாருங்க, 5ஆம் வசனம் சொல்லுகிறது. 5ஆம் வசனம், ஆமென். மரிச்ச உடனே தான் இன்சைட் உனக்குள்ள இருக்கிற ஆவியில உணர்த்தி கர்த்தர் பேச வைப்பார். He saw himself. ஆங்கில பைபிள் சொல்லுகிறது, ஐயோ நான் அதமானே, ஐயோ. that's the real confess. real confess உனக்குள்ள வரணும். அந்த real confess உனக்குள்ள வந்தா தான் வேதம் சொல்லுகிறது, பலிபீடத்திலிருந்து வாசிங்க அடுத்த வசனம். நீ ஐயோ அதமானேன்னு சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஐயோ அதமானே. ஆமென். இன்றைக்கு எனக்கு காரியம் வாய்க்கணும் பாருங்க, உடனே பலிபீடத்திலிருந்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உதடுகளை தொட்டதினால் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆயிற்று. கரங்களை வைத்து கர்த்தர்கள் சொல்லுங்க ஆமென். அப்ப நம்பர் 1 என்ன சொன்ன? உசியாவாகிய ராஜா உனக்குள்ள மரிக்கணும். மரிச்ச உடனே பலிபீடத்தின் அக்கினி உன் நாவை தொடும். ஆமென். அதற்கு முன்பாகவே நீ well prepared yourself. ஹல்லேலூயா. ஆமென். ஆயத்தமா இருப்ப. உனக்கு ஆண்டவர் செய்கிற எல்லாத்துக்கும் பிளஸ்ஸிங்க்கு முன்னாடி கூட அந்த வெல் ப்ரிப்பரேஷன் உனக்குள்ளே தெரிஞ்சிடும், இந்த இன்சைட்ல தெரிஞ்சிடும். சம்திங் காட் வில் கோயிங் டு டூ. ஏதோ ஒன்று எனக்கு செய்ய போகிறார். புரிஞ்சுக்கிட்டவங்க காரங்களே, ஏதோ ஒன்று எனக்கு செய்ய போகிறார். உண்மை. வார்த்தை வந்து உன் மேல அப்படி பேங்குன்னு அடிக்கும். அடிச்ச உடனே வீட்டில் உங்கள்கிட்ட என்ன இருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடன்காரன் கேட்டு போனேன், என்ன இருக்கு? ஒன்றும் இல்லைங்க. 2 பிள்ளைங்க தாங்க இருக்கு. நாளைக்கு வருவேன். சரிங்க. அடுத்து தேவனுடைய மனுஷன் வர்றான், வீட்டில் உங்கள்கிட்ட என்ன இருக்கு? I have part of file my Lord. How is possible? எப்படிமா இது நடக்குது? எப்படி இது நடக்குது? புரிஞ்சுக்கிட்டவங்க கருத்து. இன்சைட். செத்த விசுவாசியா கிடக்காத, புலம்பிட்டு கிடக்காத. ஐயோ கடன், ஐயோ பிரச்சனை. கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உன்னை தேடி வருது. பலிபீடத்திலிருந்து கர்த்தர் குரட்டினாலே அக்கினி தழலை பெடுத்து கொண்டு வந்து உன் நாவை தொட்டுகிறார். ஐயோ அதமானே. ஆமென். I am straitened. நான் நெருக்கப்படுகிறேன். Say like Jesus. நெருக்கப்படுகிறேன். ஆகிய நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம்.
முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படு, பாவத்துக்கு நெருக்கப்படு, ஆமே, பெருமைக்கு நெருக்கப்படு, நெருக்கப்பட்டு அதுல இருந்து வா. செகண்ட் திங், வேகமாக நான் வருகிறேன். வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கலாத்தியர் 6:17. இன்னுமா எடுக்கிறீங்க? கலாத்தியர் 6:17 கரெக்ட்? மாம்சம் நோ, நீ 5 படிக்கிறீங்களா? 6:17 சொன்னேன், படிங்க. அதான் சொன்னேன், படிக்க சொன்னேன். அந்த அச்சடையாளங்களை தரித்துக்கொள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அச்சடையாளம். அவருக்குள்ள என்ன அச்சடையாளம் பார்த்தோம்? அது முடியும் அளவும் எவ்வளவோ. அதே அச்சடையாளத்தை நீயும் என்ன செய்? தரித்துக்கொள். அதே அச்சடையாளத்தை தரித்துக்கொள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். வேற எதையும் பேசாத, வேற எதையும் பார்க்காத. அந்த மோடுல வந்துட்டீங்கன்னா அந்த மோடுல நீயும் கர்த்தர் தான். அந்த மோடுல நீ வேற சிந்தையா போறது, அங்க போறது, இங்க போறது, கீழ்த்தட்டுல போய் படுக்க போறது. ஆமே, கர்த்தர் கண்டுக்கவே மாட்டார். உன்னை ஏன் கர்த்தர் கண்டுக்கணும்? உன்னை ஏன் கண்டுக்கணும்னு? ஆமே, பிரைஸ் காட். அவனை கண்டுக்கிட்டாரா கர்த்தர்? தாவீது உப்பரிகளை உலர்த்தும் போது கண்டுக்கிட்டாரா? மகனே மகனே கூப்பிட்டாரா? Go ahead. Hallelujah. அச்சடையாளங்களை உனக்கு கர்த்தர் தரிச்சாருன்னு அதை காத்துக்கிட்டு நட. அவரை போல அச்சடையாளத்தை, அவளை போல இம்ப்ரெஸ், அவளை போல நான் மாறணும், அந்த முத்திரன் எனக்கு வரணும்னு கதறு. ஆமென். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, பரலோக அக்கினி உன் மாம்ச சரீரத்தை விழுங்கி போட்டு உன்னில் என்றும் பற்றி எறிகிற அக்கினியை உனக்குள்ளே வரச்செய். அது குறித்து நீங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 31 to 38 வசனங்கள் வரையும் பாருங்க. அப்பொழுது எலியா சகல அந்த அச்சடையாளத்தை தரிச்சவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வாங்க 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 தான் கூப்பிடுவாங்க. சபைக்குள்ள வந்துட்டீங்கன்னா உன்னைய விடவே மாட்டாங்க. அதுதான் நான் சொன்னேன், எங்க போனாலும் உன்னை விட மாட்டாங்க. பார்த்தான் எலியா, பெரிய பேட்டில் நடக்க போகுது, பெரிய யுத்தம் நடக்க போகுது. பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் அவனுக்கும். ஒரு ஆளு 450 பாகால் தீர்க்கதரிசி நிற்கிறாங்க. இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆமென். என்ன மாதிரியான பேட்டில் இருக்கிறோம், என்ன மாதிரியான காலத்தில் இருக்கிறோன்னு எலியா சொல்றான் பாருங்க. வாசிங்க 1 ராஜாக்கள் 18:31 அப்ப அந்த பலிபீடத்தை கட்டுகிறான். இயேசுவை போல் அச்சடையாளம் மாறினா, இயேசு தன்னுடைய பலிபீடத்தை எங்க கட்டினார்? கெத்செமனேல கட்டினார். அடுத்தது சிலுவையில். அதே போலதான் நீயும் அந்த அச்சடையாளத்தை என்ன செய்யணும்? உன் பலிபீடமாக நீ கட்டணும். பலிபீடமாய் கட்டணும். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை. ஆமென். அல்லேலூயா. வாசிங்க 38 வரைக்கும் படிங்க சீக்கிரம். ம் ம் ம்
ம் ம் ம் ஆமென். இயேசுவினுடைய அதே அச்சடையாள், பிதாவே என்னை கேட்டருளும், உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன், என்னை கேட்டருளும். Here I am. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே அச்சடையாளம், அதே அச்சடையாளம். என்னை கேட்டருளும். இந்த ஜனங்க மாறணும். எல்லாரும் முன்னாடி இன்றைக்கு அக்கினி இறங்கணும். வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் மண்ணையும் அக்கினி நக்கி போடணும். அநேக மாம்சங்களை அக்கினி லிக் பண்ணணும். ஆமென். அக்கினி இறங்கணும், மாம்சத்துல மனுஷத்துல இறங்கணும். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மண் வாசனை. மண்ணுன்னு எதை குறிக்குது? பாண்டி செயல சொல்லுவீங்கல்ல, மண்ணு வாங்கியிருக்கேன். எங்க ஊர்ல போய் மண்ணு வாங்கியிருக்கேன்னாக்கா, எங்க போய் மண்ணை தூக்கிட்டு வந்தீங்க? மண்ணுன்னா லேண்டு. பாண்டிச்சேரி பாஷையில லேண்டு. பாண்டிச்சேரியில் மண்ணு வாங்கியிருக்கேன்னா என்ன அர்த்தம்? லேண்டு வாங்கியிருக்கேன். ஆமென். கர்த்தர் அந்த லேண்டை உங்களுக்கு எதுக்கு தந்திருக்காரு? அந்த மண்ணை எதுக்கு தந்திருக்காரு? முதல்ல பலிபிடமாக்குங்க, பலிபிடமாக கட்டுங்க, பலிபிடமாக கட்டுங்க, ஜப கூட்டமாக கட்டுங்க, ஜபமாக கட்டுங்க. சொன்னாங்கல்ல, நான் கட்ட போகிறேன், அப்படி தான் அங்கே கூட்டம் நடத்த போகிறேன், செய்ய போகிறேன். இந்த வீடையும் அப்படி தான் கொடுத்தார், இந்த மண்ணையும் கர்த்தர் அப்படி தான் கொடுத்தார். 19 வருஷத்துக்கு முன்னாடி சகோதரிக்கு அப்படி தான் கொடுத்தார். ஆமென். பலிபிடமாக நான் ஆயத்தப்படுத்துவேன். அக்கினி இறங்கணும். அங்கே வருகிற அநேகருடைய காரியங்கள், சுயங்கள் லிக் பண்ணப்படும். ஹல்லேலூயா. எஸ். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வரை. 1-4 வசனங்கள் வரை. ம் 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 பாருங்க, நம்ம சிறையிருப்புலாம் போயிடுச்சு. அடுத்தது எங்க? சிறைப்பட்டவர்கள் நடுவில். இது இன்னைக்கு இருக்குல்ல, நம்ம சிறையிருப்புலாம் போச்சு. மண்ணு நக்கி போட்டுடுச்சு, எல்லாம் போச்சு. மாம்சத்தில் அக்கினி விழுங்கிச்சு, எல்லாம் பண்ணிடுச்சு. உசியா மரணம் அடைஞ்சாச்சு, எல்லாம் அடைஞ்சாச்சு. நம்ம சிறையிருப்பு போயிடுச்சு. ஆனால் இங்கே தேவ மனுஷன் என்ன சொல்கிறான்? எசேக்கியேல் சொல்லும்போது என்ன சொல்கிறான்? 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியில் நான் கேபார் நதி எண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். சிறைப்பட்டவர்கள் நடுவில். இன்னைக்கு எத்தனையோ சிறைப்பட்டவர்கள் நடுவில் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களை யாரோ ஒருத்தங்க சிறைப்படுத்தி வச்சுருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? யாருக்குள்ளேயோ ஒருத்தவங்களுக்கு சிறையாக இருக்கீங்க. ஆமென். சில பேர் சபைக்கே சிறையாக இருக்கலாம். ஆமென். இருங்க, உண்மையாக இருங்க, அதெல்லாம் இருங்க. ஆனால் நீங்கள் சிறைப்படுறது யாருக்கு சிறைப்படணும்? கர்த்தருக்கு தான். கர்த்தருக்குள்ளே தான் நீங்கள் உங்களை சிறைப்படுத்தணும். கர்த்தர் தான் உங்களை சிறைப்படுத்தணும். கர்த்தர் தான் உங்களை லாக் பண்ணணும். வேறு யாரும் உங்களை லாக் பண்ணக்கூடாது. சிறைப்பட்டவர்கள் நடுவில் நான் இருக்கும்போது உன் நடுவிலே உன்னை சிறைப்படுத்திடுவாங்க. உன் இருதயம் தான் உன்னை சிறைப்படுத்தும். அங்கே போவாத, அது செய்யாத, இது பண்ணாத, இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் போவாத, ஏதாவது சொல்லிட்டு கிடப்பாங்க. எவ்வளோ வருஷமாக கத்திட்டு தான் இருக்காங்க. என்ன நடக்குது? ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும்போது அப்படி தான் ஐத்தியக்கார மாதிரி செய்கிறான். ஆருக்கு கட்டுறான், அது கட்டுறான், இது கட்டுறான், என்னமோ செய்கிறான். கட்டையில் செய்கிறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான். எதுக்கே செய்கிற? எதுக்கு இது? எனக்கே தெரியல. இதுக்கு பேர் என்ன? பேர் தெரியாம எதுக்கு செய்யற? இதுக்கு பேர் என்னப்பா நோவா? இதுக்கு என்ன பேரு? அடுபயங்கரமா செய்யறியப்பா, இது என்ன பேரு? கர்த்தர் சொன்னார். ஒரு மழை வர்ற வரைக்கும் யாருக்காவது தெரிஞ்சுதா? முதல் வாட்டி மழை வந்தவொடனே என்ன தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும்? ஆகா, இதுக்கு பேர் என்ன? யாருக்குமே தெரியும். மழை அப்பதான் வருது, அது வரைக்கும் பூமி தான். பூமி தான் என்னது? மூடு பனி தான். மூடு பனி தான். அவங்க
எல்லாம் விளைய செஞ்சுது. மழை என்னது இது, தட உழுவுது, என்னது இது? தண்ணி இருந்திருக்கும், தண்ணி மேல இருந்து உழுது. ஐயோ, தண்ணி மேல இருந்து உழுது. மேல யாராவது டேப்பை திறந்து வச்சிருக்கீங்களா? பாருங்கடா, என்னடா செஞ்சீங்க, எங்கடா உழுகுது? நல்லா இருக்கு, குளி குளி குளி. ஷவர்ல குளிக்கிற மாதிரி குளிச்சிருப்பான். ஒரு நாள் 2 நாள் நல்லா ஷவர் குளியல். காட்டு மிராண்டிகள் மாதிரி நல்லா அழுக்கு தீர குளிச்சு நல்லா சந்தோஷமா தூங்கிட்டு இருந்திருப்பான். திடீர்னு வெளியே போய் குளிப்பான். தோத்திரம், நல்லா இருக்கு. ஆமென். போக போக வேக எடுக்க 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 தான் தெரிஞ்சது. ஆஹா, அல்லேலூயா. நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். கேர்ஃபுல்லா இருங்க. இன்பமா இருக்கும், சுகமா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆமென். என்டர்டெய்னிங்கா இருக்கும். சடன் 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 நோவா அந்த பேழை, அந்த ஃப்ளோட்டை அப்படி 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 அசைவாடும் போது தான் தெரிஞ்சிருக்கும் அருமை. ஆகா, ஆமென். இந்த பேழை எங்க போச்சு? அசைவாடி 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 எங்க போச்சு? சிகரம், பரிசுத்தம். அரராத்னா ஹோலி, பரிசுத்தம் உள்ள இடம். அங்க போய் தட்டுச்சு. வேற எங்கேயும் தட்டக்கூடாது. கரங்களை வைத்துங்களேன். ஆமென். திரும்ப அது வெள்ள வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுச்சு. அதே தான் இப்ப நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட போறோம். அரராத்துக்கு போறோம். திரும்ப வெள்ள வடிஞ்சோன்னு இங்க வருவோம். வேலை வரும், கீழே வருவாங்க. 1000 வருட அரசாட்சியில் இங்க வருவோம். ராஜாதி ராஜாவோட இங்க வருவோம். ஆமென். முதல்ல தூதரோடு வருவார், பின்னும் பரிசுத்தவான்கள். நம்ம தான். ஆமென். நம்ம கூட தான் இங்க வருவார். இங்க வரும், வேலை வந்து நிற்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சரி, அப்ப வேதம் சொல்லுகிறது அது யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாக இருந்தது. அந்த 5ஆம் தேதியிலே கல்தய தேசத்தில் உள்ள கேபார் நதி எண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அங்கே கர்த்தருடைய கரம். இதை நீங்க எப்படி எடுக்கணும்னா, சிறைப்பட்டவர்கள் நடுவிலே நான் இருக்கும்போது கர்த்தருடைய கரம், அப்படி படிக்கணும் நீங்க. சிறை இருப்பில் நான் இருக்கும்போது என் மாம்சத்தை முற்றிலும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். என் மாம்சத்தில் அக்கினி விழுங்கி போட்டுடுச்சு, எல்லாம் கரெக்டு. ஆனாலும் இந்த பூமியில ஊழியத்தில் பல சிறை இருப்புகள் எனக்கு வருது. அப்படி சிறை இருப்பில் நான் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் என்ன செய்கிறது? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. உங்களுக்கு வார்த்தை உண்டாகணும், வார்த்தை உண்டாகணும். அதைத்தான் நான் சொல்றேன், வார்த்தை உண்டாகணும். வார்த்தை உண்டாயிடுச்சு, உண்டாக கடவுதுன்னு அவருக்கு எப்படி உண்டாச்சோ, அது நல்லது நல்லது நல்லதுன்னு கர்த்தர் கண்டாரோ, உங்களுக்குள்ள வார்த்தை உண்டாச்சுன்னா ஆவியானவர் என்ன சொல்வார் தெரியுமா? அது நல்லது, அது நல்லது, அதை பேசு. அப்படியே நான் செய்றேன், போ. இப்படியும் சில பேருக்கு நடந்திருக்கு. இப்படியும் நடந்திருக்கு. வார்த்தை உண்டாகி பேசினது கர்த்தரும் நல்லதுன்னு கண்டு அவங்களுக்கு காரியத்தை நடப்பித்திருக்கிறார். ஆனா அவங்க ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பணும். அதையும் சொல்றேன், ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பணும். சில வேளைகளில் கர்த்தருடைய ஊழிய நிமித்தமும் கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். சில வேளைகளில் அவங்களுடைய சிறையிருப்பு, அவங்களுடைய கதறுதல், அதன் நிமித்தமும் கர்த்தர் செய்வார். எப்படி செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு அதுக்கு பிறகு உண்டாகணும். உனக்கு நான் கொடுத்தது நல்லது, உனக்கு நான் கொடுத்தது யோசிக்கிறேன், ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பும். இல்லாவிட்டா விளக்கு தண்டை நான் பிடுங்கிடுவேன் அப்படின்னு உனக்கு உண்டாகணும். உனக்கு தான் உண்டாகும். புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு மாதிரி உண்டாகுது, சொப்பனம் உண்டாகுது, எண்ணங்கள் உண்டாகுது, எண்ணங்கள் எனக்கு உண்டாகுது. சும்மா விளையாட்டா நினைக்காத, அதுல விஷயம் இருக்கு, அதுல விஷயம் இருக்கு. கர்த்தர் உன்னை நேசிக்கிறனால தான் அதை உனக்கு தராரு. அது ஜஸ்ட் கடந்து போகாத. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. வார்த்தை உண்டானா கர்த்தருடைய கரம் உன் மேல என்ன செய்யணும்? அமரணும். தேவ தரிசனங்களை அடைய
நீ என்ன செய்யணும்னா தனியான இடத்துக்கு போகணும். சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருந்து தனியா போ. இவங்ககிட்ட போனாவே லாக் போட்டுறாங்க. நீ இவங்ககிட்ட பேசினாலே லாக், இவங்க கூட இவங்க வந்துட்டாலே லாக். சபம் நேரம் போயிடுது, இவங்க வந்துட்டாலே சபை காரியம் போயிடுது, நல்லா தெரியுது. தனியா போ, தனியா போ. கோட் லோன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? தனியா போனா வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அவன் மேலே அமர்ந்தது. கர்த்தருடைய கரம் அவன் மேலே அமர்ந்தது. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆவி என்னை உயரே எடுத்து கொண்டது. இல்ல 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆவி என்னை உயரே எடுத்து கொண்டது. தரிசனத்துல கர்த்தர் நீ தனியா போய் ஜெபிச்சு தனியா நீ உன்னை லோன்லி பண்ணி பாரு, உன்னை எடுத்துக்கொள்ளும். உன்னை எடுப்பார், ஆவி எடுப்பார். உன்னை எடுத்து கர்த்தர் கொண்டு போவார். ஆமென். இது நிறைய பேருக்கு நடக்குது. நிறைய பேர் சொல்றாங்க, ஆமென், உன் ஆவியை கர்த்தர் எடுப்பார், எடுத்து கொண்டு போவார். நீ அதுக்கு அந்த பிரஸ் உனக்குள்ள இருக்கணுமா, அந்த வைராக்கியம் உனக்குள்ள இருக்கணும். அப்படிப்பட்ட தரிசனங்களை பார்க்கணும், அப்படிப்பட்ட சொப்பனங்களை பார்க்கணும். கர்த்தர் என் கூட பேசணும், ஆவியில என்னை எடுத்துட்டு போகணும். பிலிப்பை எடுத்துட்டு போனாரா இல்லையா? சொல்லுங்க. எலியாவை எடுத்துட்டு போனாரா இல்லையா? எட்டாத உயரத்துல கொண்டு போய் வச்சாரா இல்லையா? ஆகாப்புக்கு மறைச்சு கொண்டு போய் வச்சாரா இல்லையா? உங்களை வைப்பார். பிசாசுகளுக்கு மறைச்சு கொண்டு வைப்பார். பிசாசுங்க உங்களை தேடிட்டு இருக்கும் சூனியம் வைக்கிறதுக்கு. எங்க போயிட்டான், எங்க போயிட்டான், எங்க போயிட்டான், இப்பதானே ஸ்மெல் பார்த்து வந்தேன், எங்க போனா, எங்க போனா, எங்க போனா. ஆமென். கர்த்தர் உங்களை அருமையா தூக்கிட்டு, ஆமென், அருமையா கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கை என்னை தூக்கிற்று. ஆமென். 11ஆம் அதிகாரம் ஓகே, கை என்னை தூக்கிற்று. 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவனுடைய ஆமென் சிறைப்பட்டவர்களுக்கு மத்தியில கொண்டு போய் விடுவோம். நீ சிறைப்பட்டு போக பாத்தீங்களா, நீ தனிமையா போய் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, இப்ப கர்த்தர் உன்னை தூக்க, கர்த்தருடைய கரம் உன் மேல இறங்க, கர்த்தர் ஆவியில உன்னை லிஃப்ட் பண்ண, சிறைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க உன்னை கொண்டு போய், நீ ஜெபிப்ப சிறைக்கட்டு உடையும். ஏங்க பவுலும் சீலாவும் பாத்தீங்களா, சிறைக்கட்டுக்குள்ள கொண்டு போய் தானே பிசாசு செஞ்சான். அங்க ஜெபிக்க ஒன்று தானே கட்டுகள் எல்லாம் கலண்டுச்சு. ஆமென், ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். எஸ். அப்போ 5ஆவதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னெல்லாம் சொன்ன தெரியுமா? சொல்லுங்க, கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க பார்ப்போம். பழைய மனிதன் உனக்குள்ளே மறிக்கணும், கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்களை தரிச்சுக்கணும். இயேசுவின் பாடுகளை உன் சரீரத்தில் என்ன செய்யணும்? சுமந்து போன அச்சடையாளங்களா. அடுத்தது என்னது? தரிசனங்களை அடைய இயேசுவோடு கூட தனிமையான இடத்துக்கு புறப்பட்டு போ. தனிமையான இடத்துக்கு போனாதான் உன் சிற அனுபவம்லாம் போவோம். சிறைச்சாலையில் இருக்கிறவங்களையும் உன்னால் மீட்டுக்கொள்ள முடியும். 5ஆவதாக எல்லாவற்றை பார்க்கல அதிகமாக டங்ஸில் பேசு. ஒரே டங்ஸே பேசிட்டு இருக்காது, ஒரே பாஷையே பேசாது. அதிகால வேளையில் இந்த பாஷை வரங்களை தருவார். 4 மணிக்கு 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு ஜெபிக்கிற மாதிரி உன்னை செட் பண்ணிக்க டியூனை. கரெக்டாக கர்த்தர்லாம் என்னை கரெக்டாக எழுப்புவார். உண்மையில சொல்கிறேன், கரெக்ட். முட்டிக்கால் போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எழுப்புவார். கரெக்ட். இருந்தாலும் என் மேலே நம்பிக்கை வைக்காமல் அலாரம் வைப்பேன். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து நான் தான் அலாரத்தை நீ இறையாதே அமைதலாக இருன்னு ஆஃப் பண்ணிடும். நீ கொஞ்சம் நேரத்தில் இறைவ தெரியும். சக் நமக்கு நம்ம எழுந்துச்சு அதை ஆஃப் பண்ணணும். அது நம்மளை எழுந்துச்சு ஆஃப் பண்ணலான்னு செட் பண்ணி வச்சா அதுக்கு முன்னாடி நம்மளை எழுப்பி வச்சிடும். கடலை வைத்து கத்திரக்கடலை சொல்லு.
ஆமென். கோ அண்ட் ப்ரிப்பேர். ஆமென். ஷார்ப்பா உட்கார். இது செட்டிங் பண்ணி வைங்க. செட்டிங் பண்ணி வைங்க. உங்க டைமை செட் பண்ணி வைங்க. பாருங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம். நான் போன மீட்டிங்ல சொன்னேன், அடுத்த மீட்டிங்ல பவர்ஃபுல் விட்னஸ் இருக்குன்னு சொன்னேன். ஆனா ஐ எம் ரீச். ஆமென். இந்த மகள் ஆமென் எஸ் இறை கவர்ந்து ஏறி கொண்டு போனான். அல்லேலூயா ஆமென். கரங்களை வைத்து சொல்லு பிரைஸ். ஆமென். இந்த பிள்ளையை பார்த்து பார்த்து எனக்கு வார்த்தை சொல்லணும் போலே இருக்கு. ஆமென். பிரைஸ் காட். ஆமென். அதுக்கு மேல பாரத்தை போடணும் 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 போல இருக்கு. அதிகமான பாரத்தை ஏத்தணும். என்ன பாரம்? உனக்கு என்ன பாரம் இருக்கு? உண்மையில ஒரு காலத்துல உனக்கு என்ன பாரம் இருந்தது? எப்ப பாரம் இருந்ததா? அதிகாலையில் எழுந்துச்சு ஜெபிச்சிருப்பியா? இருந்துச்சா? இப்ப திரும்ப உனக்கு தருவோம். ஆத்துமாக்களுக்காக கதறினியா ஒரு காலத்துல? இப்ப திரும்ப உனக்கு தருவோம். நீ கதறினதையும் நான் பார்க்கல, நீ ஜெபிச்சதையும் நான் பார்க்கல. உன்னை பார்க்க பார்க்க எனக்கு ஆண்டவர் வார்த்தை தான். இவ்வளவுதான். சில பேரை தட்டி எழுப்பி வார்த்தையை பேசணும். உழுக்கு. அவன் என்ன செய்ய? உழுக்கு. ஆண்டவரே கேட்க மாட்டான். நல்லா உழுக்கு. அமுக்கி குலுக்கி நல்லா மாட்டில அழுந்து. எப்படி? தட்டி போடாத. நல்லா திணிச்சு 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 பிளஸிங்க. இதான் அமுக்கி குலுக்கி நன்றாய் மடியில அந்த தீர்க்கதரிசி மனைவிக்கு அதாங்க. வெறும் பாத்திரத்தெல்லாம் கேட்டு வாங்க. உடல ரவுண்டு உடனே ரவுண்டு கிளம்பிட்டான். வெறும் பாத்திரம் எங்கெல்லாம் இருக்கு? எங்க வீட்டுல சொம்பு தான் இருக்கு, எங்க வீட்டுல லோட்டா தான் இருக்கு, சின்ன டம்ளர் தான் இருக்கு, எங்க வீட்டுல கிண்ணம் தான் இருக்கு, எங்க வீட்டுல வெறும் தட்டு தான் இருக்கு. கொண்டா எல்லாத்தையும். எங்க வீட்டுல பெரிய அண்டா இருக்கு, கொண்டா நிரப்பு. சோத்திரம். ஒன்னும் ஹிஸ்டரி பார்ட்ஸ்ல எல்லாம் அவுட் ஆஃப்ல போயிருக்கு. பசி மயக்கத்துல என்னன்னு தெரியல. உங்களே விடுற மாதிரி இல்லை. சோத்திரம். ஐத்தீகு வாலிபன மாதிரி இங்க யாராவது ஆகணும். அது இவர் தான் இருப்பார் நினைக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப என்னது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே. எல்லாரும் சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. அவர்கள் எல்லாரும், என் வீட்டார் எல்லாரும், என் சபையார் எல்லாரும், என் பட்டணம் முழுவதும் இந்த வசனத்தை மறக்காத. பாயிண்ட் பண்ணி ஜெபி. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படும். கண்ட கண்டத்திலையும் நிரம்பாத. செல்போன்ல அது இதுலையும் இன்ஸ்டாகிராம்லையும் அந்த ஃபேஸ்புக்லையும் நிரம்பாத. ஆமென். fill up to brim. ஆமென். விளிம்பு வரையில நிரம்பி நின்று இயேசுட்ட காண்பி. ஆமென். விளிம்பு வரையில சியோன்ல வந்து நீங்களும் அப்படி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி பேசத் தொடங்கின. அப்போ அதிகமா பேசு. நிரப்பப்பட பேசு. நிரப்பப்பட்டு பேசு. ஒவ்வொரு டங்ஸ் பேசினதுக்கு அப்புறம் அடுத்தது இன்னும் நிரப்பணும். அடுத்தது இன்னும் நிரப்பணும். ஆண்டவரே, ஐ அம் ஃபுல்னஸ் ஆஃப் லார்ட். மேன் கர்த்தர் சொல்றார், இன்னும் நிரப்பு. பேசு.
பேச 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 கட்டு உடையும். உன் ஜெப அறைக்குள்ள நீ பேச 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 கட்டு உடையும். ஆமென். ஹல்லேலூயா. உன் ஜெப அறைக்குள்ள ஆண்டவரே இந்த காரியம் இப்படி இருக்குது, பேசு. ரபாலா தனா பௌஷிக லகலோ ரிமா மாமா ஷிக லேகே மேகே லோகோ தோனோ லாதுனா மௌஷமா மாலதினா மௌஷபா ரிபா பாபா லதர பௌஷபா ரியாந்தர பௌஷகா லகதனா மௌஷக லேகே ரோ ரிதல பௌஷபா லியாந்தர பாக்கரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்பப்படு, 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 நிரப்பப்படு. பல பல பாஷைகளை பேசு, வெக்கப்படாம பேசு. நீ நிரம்பினதான் பேசுற. ஒரு குடம் எண்ணெயில இருந்து தான் நீ எடுத்து எடுத்து கொடுக்குற. எம்டி பேசலாம் நீ நிரப்புறனா எப்படி நிரப்புற? எப்படி நிரப்புற சொல்லுங்க, எப்படி நிரப்புற? உன் பாத்திரம் நிரம்பி வழியுதுமா, உனக்குள்ள இருக்கிறது நிரம்பி வழியுது. நீ என்ன பண்ணுவ? ஐ அம் ஃபுல் லோடட். ஆமென். I am full of. I am full of. Hallelujah. 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 Praise God. எல்லாரும் அதிகமா பேசு, அதிகமா பேசு. ஆவியோடு விண்ணப்பம் பண்ணு, ஆவியோடு பாடு. 1 கொரிந்தியர் 14:15-18. சீக்கிரமா சீக்கிரமா குயிக். அப்புறம் நீங்கள் ஐத்திக மாதிரி ஆயிடுவீங்க, எனக்கு ஆகக்கூடாது. 1 கொரிந்தியர் 14:15-18. ம் 19 1 தெசலோனிக்கேயர் 5:19. ஆவியின் கிரியைகளை அவித்து போடாதே. 1 தெசலோனிக்கேயர் 5:19. ஆவியை அவித்து போடாதே. ஒரு நாளும் இந்த ஆவியை அவித்து போடாத. டங்ஸ் பேசுறத அவிச்சு போட்டுறாத. காலையில் எழுந்துச்ச உடனே பேசு. சபையில் வைக்கப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீ வீட்டில் பேசு, வீட்டில் பேசு. உன் ஜபாரைக்குள்ளே தனியாக தானே இருப்ப, காலையில் தனியாக தானே பேசுவேன், பேசு. உன் மனைவி பிள்ளைகள் கேட்டால் கேட்கட்டும், பேசு. ஆமாம், வீட்டுக்கார கர்த்தர் நிரப்பிட்டாரு போல. ஆமாம், என் மனைவியை கர்த்தர் நிரப்பிட்டாருப்பா, சோத்திரம். அதுவே உனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே அவங்க சிரிக்கட்டும். பரியாச உதவிகளெல்லாம் சிரிக்கிறாங்கன்னு நினச்சிக்க. பரியாச உதவிகளெல்லாம் ஜனத்தோட பேசுவாருன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? எஸ்யா 28:11. ஒன்னை இலக்கிய பண்ண இலைப்பார பண்ணுதா, அப்போ கர்த்தர் உன் கூட பேசுறாரு. யார் பரியாசம் பண்ணட்டும், யாரு கிண்டல் போட்டு, அதை பத்தி கவலைப்படாத. இன்னைக்கு தீர்மானம் எடு, இன்னைக்கு தீர்மானம் எடு, இன்னைக்கு தீர்மானம் எடு. ஹல்லேலூயா. எபேசியர் 5:12 சொல்லுகிறது, இவ்விதமா எப்பொழுதும் ஆவியிலே நிலைத்திரு. ஆமென். 5:12 எபேசியர். ஓகே. ஆமா, எபேசியர் 5:12 கரெக்ட். ஒளிப்பிடத்தில் சொல்லப்படுகிற செய்யப்படுகிற கிரியைகளை சொல்லுகிறதும் நிரப்பப்பட்டு பேசு. நிரப்பப்பட்டு அவலட்சணங்கள் தானா வெளிப்படும் போகட்டும். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, 6வதாக எஸ்யா 33:14. எஸ்யா 33:14. ஆமென். அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார்? அக்கினிக்கு முன்பாக தரித்திருப்பான். நீயும் நானும் இப்படிப்பட்ட அடையாளங்களை தரித்திருப்போமானால் நிச்சயமா கர்த்தர் அக்கினிக்கு முன்பாக உன்னை தரித்திருக்க வைப்பார். அவருக்கு முன்பாக உன்னை நிற்க வைப்பார். அல்லேலூயா. இவ்வளவு அடையாளங்களை கேட்டீங்கல்ல? ஆமென்.
பட்சிக்கும் அக்கினியான இயேசுவுக்கு முன்பாக தரித்திரு. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். எப்படி பாஸ்டர் தரித்திருக்க முடியும் அக்கினிக்கு முன்பாக? ஆமென். உனக்காக தம்முடைய வல்லமைகளை இந்த அக்கினி, இயேசு மோசே போன உடனே இந்த அக்கினி வல்லமை எப்படி இறங்கிச்சு? ஜனங்க பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு, மலையை தொடக்கூட முடியல. ஆனால் மோசே மேலே ஏற 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 அக்கினியை நெருங்க 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 அக்கினி விரலால கர்த்தர் எழுதுறாரு. ஃபுல்லாக அக்கினியா இருக்கு. மோசே நடுவில் இருக்கிறான், இன் மிட்ஸ்ட் ஆஃப் ஃபயர். ஆனால் மோசே மட்டும் எப்படி இருக்கிறான்? வெந்து போகாமல் இருக்கிறான். புரியுதா? இந்த பக்குவத்தை அவனுக்கு கொடுத்து கர்த்தர் அவனை நிற்க வச்சார். இதுதான் உண்மை. அக்கினிக்கு முன்பா நிற்க வைப்பார் உன்னை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஏன்னா தேவன் பட்சிக்கிற அக்கினி தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் ஆபாக்குக் 3:4 சொல்லுகிறது. ஆபாக்குக் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஆபாக்குக் 3:4. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. வாசிங்க வாசிங்க. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. பாருங்க, அவருடைய பிரகாசம் எப்படி இருக்கு? சூரியனை போல இருக்கு. ஆனா அவருடைய கரத்திலிருந்து உனக்கு எனக்கு வரும்போது இது எப்படி வருது? ரேஸ். புரியுதா? இப்ப நமக்குலாம் இங்க வருது என்ன? சூரியனா டைரக்டா வருது, செத்தே போயிடும். கிரணம், கிரணங்கள். கிரணம் என்னது? ரேஸ், பீம், ஒளிக்கதிர். அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்திலிருந்து அது கரம், இயேசுவின் கரம் வாங்கி அப்படி கொடுக்கும்போது எப்படி வருது? கிரணங்களை போல இருக்கு. கிரணம் தாங்கத்தக்கதாக. அங்கே அவருடைய பராக்கிரமம். புரியுதா உங்களுக்கு? மறைஞ்சிருந்து பராக்கிரமம். அதனாலதான் நீங்க பேசும்போது அதிலிருந்து எடுத்து பேசுவீங்களான்னு கர்த்தர் பார்ப்பார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், அவருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவருக்கு முன்பாக நிற்கிற நான், இந்த பராக்கிரமத்துக்கு முன்பாக நிற்கிற நான், அந்த நீதியின் சூரியனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். பாடுள்ள மனுஷன் தான், ஆனா அவருக்கு முன்பாக நிற்கிறேன். கரங்களை வைத்து கர்த்தர்களை சொல்ல. ஆமென். அப்போ 6வதாக என்னது பார்த்தோம் நம்ம? பட்சிக்கும் அக்கினியான இயேசுவுக்கு முன்பாக தரித்திரு. எப்போதும் தரித்திரு. நீ வெந்து போக மாட்ட, கவலைப்படாத. கர்த்தர் அப்படியே சுட்டரிச்சு போட்டுற மாட்டார். எந்த பிசாசும் உன்னை தொட முடியாது. ஆமென், அல்லேலூயா. இயேசு 6 நாளுக்கு பிறகு 7ஆம் நாள்ல உயர்ந்த மலைக்கு போகும்போது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிட்டு போனாரு. அங்க பாருங்க, அவங்க சூரிய பிரகாசம் போல் அவர் வெளிப்படுறாரு, மகிமை வெளிப்படுது. பேதுரு, யோவான், யாக்கோபுல என்ன செஞ்சாங்க? ஜஸ்ட் அந்த வல்லமையை நீ பார்க்கக்கூடாது, கொஞ்ச நேரம் தூங்குடா, அப்படி தூங்க வச்சுட்ட. கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்க, இந்த சரீரத்திலிருந்து நீ பார்க்க முடியாது, அதனால என்ன பண்ணிக்க, என் கரத்தை நிழலாம் உன்னை நான் மறைச்சிடுறேன். இதுதான் உண்மை. மோசைகிட்ட என்ன சொல்றாரு? அங்கே என் அண்டையில ஒரு இடம் உண்டு, அங்க போய் நீ ஒளிஞ்சுக்க, என் கரத்து நிழலில் உன்னை மறைச்சு. இதுதான் இயேசு. ஃபுல்னஸ் பவரை வாங்கி அல்லேலூயா, உன்னை மறைச்சு வெளிப்படுவார். உன் பாடு, உன் பலவீனம் எல்லாம் அதுல போய். பயப்படாத, பயப்படாத. 7வதாக கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கர்த்தர் உன் வாயிலிட்ட வார்த்தைகளை என்ன ரட்சிக்கும். உன் வாயிலிட்ட, உன் வாயில் இருக்கிற, உன் வாயில் நான் சொல்ற வார்த்தைகளை அக்கினியும் ஜனத்தை விறகுமாக்குவேன், அது இவர்களை பட்சி. நீங்கெல்லாம் இப்ப விறகுதான். நீங்கெல்லாம் உருட்டுக்கட்டையா, பிளக்கப்பட்ட கட்டையா? உருட்டுக்கட்டைனா அடிக்கிறதுக்கு, பிளக்கப்பட்டது. சொல்லுங்க,
என் இயேசு பிளவுண்ட கண்மலை, நானும் பிளக்கப்பட்ட கண்மலை. பிளந்து இருக்கார், என்ன பொழந்து வச்சிருக்காரு, என்ன பள்ளத்து வச்சிருக்காரு. ஆமே, நறுக்கி வச்சிருக்காரு. அப்பதான் சர்க்குன்னு பிடிக்கும். அக்கினி இறங்கும் போது உருட்டு கட்ட சீக்கிரத்தில் வேவாது. அது தம் பிரியாணி தான் லாய்க்கு. ஆமென், அல்லேலூயா. பிளக்கப்பட்ட கட்டைகளை பிளந்து ஆண்டு. ஆமென். உங்களை என்னெல்லாம் இவ்வளோ பிளக்கப்படுறதுங்க எதை குறிக்குது? பாடு, உபத்திரவம் பாடுகளை குறிக்குது. அப்படித்தான் வச்சிருக்காரு நம்மளே. போகட்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் வாயிலிட்ட வார்த்தைகளை அந்தபடியே பேசு. இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் ஜனங்களை விறகும் ஆக்குவேன். ஜனங்களை விறகும் ஆக்குவேன். 8ஆவதாக எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதான் எலும்புகளில் அடையப்பட்டு எறிகிற, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஆனாலும் அவருடைய வார்த்தை எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல இருந்தது. அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் அவருடைய நாமத்தை பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளிலே. இங்க தீர்க்கதரிசி 3 காரியங்களை சொல்லுகிறான். அது என்ன 3 காரியங்கன்னா, 3 காரியத்தை லபமா கையாகிறான். அது என்னன்னா, 7லிருந்து 9 வரைக்கும் படிங்க சீக்கிரம். 7ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 7லிருந்து 9. எரேமியா 20 7 9. நல்லா கவனிங்க. உங்களை முதல்ல இணங்க பண்ணிட்டார். முதல்ல உங்களை ஞானஸ்தான தொட்டியில கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு? இணங்க பண்ணியாச்சு. சகல சட்டத்திட்டங்களுக்கும் சகல சபை காரியங்களுக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஒப்பு கொடுத்து தான் தொட்டியிலிருந்து நீங்க வெளியில வர்றீங்க. என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராக இருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை Amen. This is the God's call. இது உங்களுக்குள்ள இருக்குதுன்னா உங்களை கர்த்தர் அழைச்சிருக்காருன்னு அர்த்தம். God's call. இதான் உங்களுடைய காலிங். எவ்வளவுதான் சொன்னாலும் பேசதான் வைக்கிறாரு. எவ்வளவுதான் கேட்கறாங்களோ கேட்கலையோ பேச வைக்கிறாரு. It's a God's call. உங்க மேல அந்த அபிஷேகம் இருக்கு. கேர்ஃபுல். உங்க மேல அந்த வல்லமை இருக்கு, அந்த அபிஷேகம் இருக்கு. என் பிள்ளை சொன்னாலும் சொல்லாட்டினாலும் பரவாயில்ல, கேட்டாலும் கேட்கட்டினாலும் பரவாயில்ல, அவனை விட்டு போ, எப்படியாவது போன்னு என்னால விட முடியாது. என்னால அவனை விட முடியாது, அவளை விட முடியாது. என் உள்ளத்துல எரிக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற நெருப்பு. ஒரு நேரம் சொல்றேன், நீ கேட்டா கேளு, கேட்கல போ, எக்கடா கேட்டு போ, உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை போ. ஆனாலும் வார்த்தைகளை சொல்லி பேசி பேசி நான் இழைத்து போனாலும் அது எனக்குள்ள எரிகிற அடைபட்ட அக்கினி போல என்னை வச்சிருக்குன்னா காட்ஸ் கால் உங்ககிட்ட இருக்கு. 2ஆவதாக 10லிருந்து 13. 10லிருந்து 13. எஸ். ஆமென். பதிமூணு வரைக்கும்.
ம் ம் ஆமென். சாட்டி விட்டேன். ம் ம் ஆமென். இஸ் டெய்லி பெரில், அதாவது த்ரிட்டன், அச்சுறுத்தல். டெய்லி இது நடக்கும், டெய்லி நடக்கும். இந்த 10லேருந்து 13 படிச்சீங்கல்ல, இது டெய்லி த்ரிட்டனாக இருக்கும் உங்களுக்கு. இருக்கு பாஸ்டர்ன்னு சொல்கிறவங்க கரெக்ட். இப்படி இருக்கு, டெய்லி த்ரிட்டனிங். சமோ ஐ எம் த்ரிட்டனிங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. 14லேருந்து 18 வரைக்கும் படிங்க. 14லேருந்து 18. இது ரொம்ப 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 கவனமாக கேளுங்க. இது இதைத்தான் எலியா சொன்னா, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். விரக்தி, இன்னர் டிஸ்பயர்னு சொல்லுவாங்க. இன்னர் டிஸ்பயர் இது கூட சில பேருக்கு வந்துடும். இது வந்துட்டாக்கா எலியாவுக்குள்ள, இவனுக்கெல்லாம், யோனாக்கெல்லாம் இதான் வந்துச்சு. ஆமே, நம்ம போகிறான்னு சொல்லுவோம், போய் பிரசங்கம் பண்ணுவோம். இவர் யோனாவுடைய காரியம் வேற, எலியா இன்னும் கொஞ்சம் பேர் இப்படி எடுத்துக்கலாம். ஆண்டவராக இயேசு கூட போகும்போது என்ன சொல்றாரு, கூடுமானால் என்னை விட்டு இயேசுவே. இது நீங்கள் அந்த இடத்துல பார்க்கும்போது தான் தெரியும். மற்றவங்களாம் பாடுள்ள மனுஷர்கள் சொன்னாங்க, இயேசு அப்படி இல்லையே, வித்தவுட் மெஷர் ஜீசஸ். அவரே அப்படி சொல்றாருல்ல. மேன் அண்ட் இஸ் இன்னர் டிஸ்பயர், விரக்தி. விரக்தி படிங்க, சீக்கிரம் படிங்க. 14லேருந்து 18 வரைக்கும் படிங்க. ம் 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 போதும். 9வதாக சங்கீதம் 39 சங்கீதம் 3 வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது நாவினால் விண்ணப்பம் செய்தேன். வேதத்தில் இடைவிடாமல் தியானமாக இரு, தியானிக்கையில் அக்கினி மூடும். மேன், நீ நலமானதொன்றையும் பேசாமல் அமர்ந்திருந்தால் ஒன்றும் நடக்காது. ஆமென். இந்த 3 வசனத்தின்படி, 39:3 வசனத்தின்படி நல்ல தியானி. வேதத்தை மெடிடேட் பண்ணி தியானி. கீழே இருந்து மேலே வாசி, மேலே இருந்து கீழே வாசி. அப்படி வாசித்துட்டு வா. மேல் வசனத்துக்கும் கீழ் வசனத்துக்கும் லிங்க் இருக்கும். உதாரணமாக சங்கீதம் 50:15 வாக்குத்தத்தமாக கொடுத்தார் எங்கள் சபையில். என்னது? நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதை மட்டும் வச்சுக்கிட்டு விடுவிப்பேன், மகிமைப்படுத்துவாய், விடுவிப்பேன், மகிமைப்படுத்துவாரா? மேல் வசனத்தை பாரு. நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமான தேவனுக்கு பொருத்தனை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். விடுவிப்பேன், விடுவிப்பேன், விடுவிப்பேன். பாஸ்டர் சொன்னாரு விடுவிப்பேன், விடுதலை ஆகலையே, விடுதலை ஆகலையே. ஸ்தோத்திர பலியிடு. யோபுவை போல பிரைசிங் பண்ணி எல்லாத்துக்கும் காலையில் ஜபி, அதிகாலையில் ஜபிச்சு வேதத்தை தியானி. கொஞ்சம் நேரம் நல்லா பிரைசிங் பண்ணிட்டு அடுத்தது வேதத்துக்குள்ளே போ. வேதத்தை ஒரு மணி நேரமாவது மெடிடேட் பண்ணு, பைபிளை தியானம் பண்ணு. புரியுதா? தியானம் பண்ணு. ஃபைனலி 10வதா யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 35 வசனம். மன்னிக்கவும், எபிரேயர் 1 அதிகாரம் 7 வசனம். எபிரேயர் 1:7. அதுக்கு பிறகு அதை வாசி முதல்ல. அப்போ அக்கினி ஜுவாலையான ஊழியர்களோடு கூட என்ன செய்யணும்? நீ தரித்து இருக்கும். யாக்கோபு யாரோட தனித்திருந்தான்? தேவதூதனோடு. அதனால தான் அவர் சொல்றாரு, தேவனோடு நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி. தேவதூதர்களை அவர் எப்படி வச்சிருக்கிறாரு? காற்றுகளாக. அவங்களோட ஐக்கியம் இருந்தது அவனுக்கு, மனுஷனோடய ஐக்கியம் இருந்தது. ஆமென்.
அந்த ஐக்கியத்தில் பலப்பட்ட பிறகு தான் தன்னுடைய ஏசாவான மனுஷன் மாம்ச மனுஷனை மேற்கொள்ள அவனுக்கு பலம் கிடைச்சது. புரியுதா உங்களுக்கு? ஐக்கியத்துக்குள்ளே இவன் போயிட்டான்னு சொன்ன உடனே தன்மை வெறுமைப்படுத்திட்டான்னு சொன்ன உடனே ஏசாவோட உள்ளத்தை கத்தத்தை நிரப்பிட்டார். அவனை பார்க்கும்போது கொண்டு போடுவோன்னு சொன்னல, அவனுக்கு நல்ல கிஃப்டெல்லாம், அவனுக்கு என்னென்ன பிடிக்கும் உனக்கு தெரியல, அதெல்லாம் வாங்கிட்டு போ. அதில் பைத்தங்கூடலாம் கொண்டு போயிருப்பான். உனக்கு பிடிக்குமே, இதுதானே வாங்கினான், சேஷ்டபுத்திர பாகத்தை பிடிச்சான், இப்போ ஒரு ட்ரம்மு நிறையா கொண்டு போயிருப்பான். ஆமாம், பிரியமானதெல்லாம் கொண்டு போயிருப்பான். அவனுக்கு பிடிக்கும், அவனுக்கு இது பிடிக்கும். இங்கே கர்த்தர் ப்ராசஸை மாற்றி வச்சுட்டு இருக்கிறாரு. ஆமே, இவன் என்ன பண்ணுறான், இந்த எத்தன் அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அவனுக்கு எதிர்கொண்டு போகிறதுக்கு வெயிட்டாக ஆயத்தப்படுத்தி வச்சுட்டான். மேன் ஹல்லேலூயா. அதை நீங்கள் பார்க்கணுமே. ஒரு கிளாஸ் கூழுக்காக சண்டை போட்டு கிடந்தவனுங்க, இப்போ இவன் நான் ஒன்று ஆஸ்வதிக்கிறேன்னு இவன் வரான், அவன் நான் ஒன்று ஆஸ்வதிக்கிறேன்டான்னு அவன் வரான். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தேவனோட தூதனோடு கூட உள்ள ஊழியக்காரங்க கூட ஐக்கியமா இருங்க. அக்கினிமயமான ஊழியக்காரங்க கூட, அக்கினியை பற்றி பேசுகிறவங்க கூட ஐக்கியப்படுங்க. அக்கினி ஜுவாலையான ஊழியர்களோடு தரித்திருங்க. அந்த சாயல் உங்களையும் நிரப்பும், அந்த வல்லமை உங்களையும் தொடும். எலிசாவை விட்டு எலியா என்ன செய்யலை, எலியாவை விட்டு எலிசா என்ன செய்யலை, தெரியவே இல்லை. எல்லாரும் சொன்னாங்க, இன்னைக்கு எஜமான் எடுத்துக்கொள்வார் தெரியுமா, என் கூட வாப்பா வந்து எட்டிருந்து வேடிக்கை பாரு கூட போற. ஆமென். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க, ஜெபம் பண்ணுவோம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிகூற மனதாருங்க. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் மேலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். I came to send fire on the earth, and what will I if it be already kindled in what fire? Amen. Hallelujah, hallelujah. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. எல்லாருடைய இருதயமும் கேட்ட வசனத்தின்படி, மகனே வார்த்தைகளை கவனி, அவைகளுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருக்கட்டும், அவைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எல்லா காவலோடு அதை காத்துக்கொள், அது நடுத்து நின்று ஜீவ ஊற்று பெறும். ஆமென். லூக்கா 12:50 என்ன சொல்லுகிறது? ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் நான் எவ்வளவோ ஒரு நெருக்கப்படுகிற அபிஷேகம், ஒரு நெருக்குகிற அபிஷேகம். உங்களை சும்மா இருக்க விடாது. இந்த அபிஷேகம் உங்க மேல இறங்குச்சுன்னா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, ஜெபிக்காம இருக்க மாட்டீங்க, நலமானதொன்றையும் பேசாம இருக்க மாட்டீங்க, அமர்ந்து இருக்க மாட்டீங்க. உங்க துக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். உங்க துக்கம் அதிகரிக்க நீங்க தியானிக்கிற வரையிலும் அந்த துக்கம் உங்களை விடாது. நீங்க தியானிக்கிற வரையில் அந்த துக்கம் உங்களை விடாது. ஆவியாருடைய கரத்துல அப்படியே ஒப்பு கொடுங்க. ஒரு நெருக்கப்படுகிற அபிஷேகம், ஒரு நெருக்குதலோடு தான் நீங்க போகணும். பாருங்க, கோழி தன் முட்டையை நெருக்க தான் அதிலிருந்து என்ன புறப்படும்? குஞ்சுகள் வெளிப்படும், அக்கினி குஞ்சுகள் வெளிப்படும். உண்மைங்க, உண்மை. நீங்க பிறப்பிக்கிற சந்ததிகள் எவ்வளவு சந்ததியா மாறணும். நீங்க பிரசங்கித்து நீங்க ஆத்துமாக்களை உங்க பரலோகத்துல கொண்டு போய் நிறுத்தும் போது அக்கினி ஜுவாலையா நிறுத்தணும். யாருடைய சாயல் இது? யோவானுடைய சாயல் என்று இயேசுவே சொல்றாரு பாருங்க. நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே கழிகூற மனதாக இருந்தீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் கூப்பிடுடைய சத்தம், அந்த கூப்பிட்ட சத்தத்துக்கு எத்தனை பேர் நின்னாங்க தெரியுமா? அவனுக்குன்னு ஒரு ஊழியர்களை வைத்திருந்தான். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாட்களில் அவனும் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். இன்றைக்கு உங்களையும் பயன்படுத்துவார். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நெருக்குகிற அபிஷேகத்துக்காக ஜெபிப்பீங்களா? ஒரு நெருக்குகிற அபிஷேகத்துக்காக யாராவது ஒருத்தங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. பிரதர் ரமேஷ் ஜெபிங்க. மைக்க கொடுங்க. கொய் ஒரு
நெருக்குகிற அபிஷேகம், ஒரு நெருக்குகிற அபிஷேகம். என்னை நெருக்கணப்பா, என்னை நெருக்கணப்பா, என்னை நெருக்கணப்பா, என்னை நெருக்கணப்பா, என்னை நெருக்கணும், என்னை நெருக்கணும். இந்த அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையான அபிஷேகம் ஆண்டவரே. அப்பா, இந்த அருமையான வேளையில எங்கள் ஒவ்வொருக்குள்ளே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரை காலூன்றி நிற்க பண்ணின தேவனாகிய கர்த்தர் தமது வல்லமையுள்ள அபிஷேகத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நெருக்கி ஆண்டவரே அக்கினி ஜுவாலைகளாய் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே குந்தி குந்தி நடக்கிற அனுபவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. விழுந்து விழுந்து மாறுகிற அனுபவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய அக்கினி பலமாய் எங்களுக்குள்ளே இறங்கும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அசைவாடும்படியாய், தேவனுடைய அபிஷேகம் எங்களுக்குள்ளே பலமாய் பற்றி எரியும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் அக்கினி ஜுவாலைகளாகவும் காற்றுகளாகவும் தூதர்களாகவும் மாற்றுவீராக. இறங்கட்டும் அக்கினி ஆண்டவரே. தேவன் அக்கினி அபிஷேகம் இந்த வேளையில இறங்குவதாக. ஓ ரபா லா ஷபா ரபா 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 அக்கினி ஜுவாலைகள் நாவுகளை உண்டாக்குவதாக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையில தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே 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 எல்லா பலவீனமான பகுதிகள், பலவீனமான ஆவிகள், பலவீனமான சோர்வின் ஆவிகளை எடுத்து போடுவீராக ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவீராக, இறங்குவீராக. ஒவ்வொருவரையும் பலத்த அபிஷேகத்தினால் ஆண்டவரே கர்த்தருடைய தடைகளும் விலகி போவதாக. ஓ கர்த்தருடைய நெருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய அக்கினி எலும்புகளை நிரக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய அபிஷேகம் எங்கள் ஆவிகளை பேசும்போது நம்முடைய இருதயம் அனல் மூட்டி எரியுகிறது. இறங்குவதாக. தரிசனம் காண்கிறவர்களாய் மாற்றுவராக, சொப்பனம் காண்கிறவர்களாக மாற்றுவராக. ஓ தேவ தரிசனம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியாக்களாக மாற்றுவராக. ஓ கர்த்தருடைய அக்கினியால பதிலை பெற்றவர்களாக மாற்றுவராக. ஒருவரும் சும்மா இராதபடிக்கு எல்லாரும் கர்த்தருடைய அக்கினி நிரப்பட்டும் ஆண்டவரே. பார்க்காதபடிக்கு எல்லாரும் கர்த்தருடைய அக்கினி நிரப்ப ஆண்டவரே. இந்த வேளையில இப்பொழுதே 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 போகாதபடிக்கு தேவனுடைய அக்கினி நிரம்புவதாக. எல்லா நுகத்தை முறிக்கிற கர்த்தருடைய அபிஷேகம் ஆண்டவரே. ஒவ்வொரு பயங்கள் முறிக போவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. சந்தேகங்கள் விலகி போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம். ஓ ரபா லக்க தூரபலப அக்கினி ஜுவாலைகளாய் ஒவ்வொருவரையும் அடையாளங்களாய் நீ மாற்றி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதே கர்த்தருடைய அக்கினியினால திருஷ்டாந்தங்களாய் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஓ ரபால ஷபா லக்க தூரபலபா ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு அக்கினியாய் மாற்றுவீராக, அனலாய் மாற்றுவீராக. தேவனுடைய அபிஷேகம் அக்கினிக்குள்ளே மறைத்து கொள்ளுவீராக ஆண்டவரே. எப்படி கர்த்தருடைய வல்லமையை இயேசுவே நீர் மகிமையாய் பிரகாசமாய் எங்களுக்குள்ளே மாற்றி தருகிறீரே, அப்படி போல ஒரு மகிமையான பிரகாசமாய் மாற்றுவீராக. நீர் அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு அக்கினி ஜுவாலையாய் மாற்றி கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒருபோதும் இந்த அக்கினியை விட்டு விலகாதபடிக்கு, அந்நிய அக்கினியிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதபடிக்கு தேவனுடைய அக்கினியிலே நிலைத்திருக்க எங்களுக்கு பலனை தருவீராக. எங்களை தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம். மகிமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். செய்த சகல நன்மை விவகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நடத்தல் அநோனிக்க ஸ்நேகமும் இந்த தேவ பிள்ளைகள் மத்தியில் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி விடை